Good evening, all. Let's start this today's session of second class of geography. Is there any doubt regarding yesterday's class? No, ma'am. Okay. யாருக்காவது டவுட் இருக்கா? இன்னைக்கு வந்து கொஞ்சம் எர்த் பத்தி தான் ஃபுல்லா பார்ப்போம். See, உங்களுக்கு யூனிவர்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா let's clarify those and we shall continue with this. Earth. Okay, it's a negative, right? Let's continue, right? Okay. How many of you learned those chapters I have mentioned in the class? படிச்சீங்களா இல்ல படிக்கலையா? மேம் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தேன் மேம். லைட்டா Okay. லைக் என்னென்ன இருக்கு அப்படின்லாம் மட்டும் பார்த்தேன். Okay. இன்டெப்தா இன்னும் கிளியர் கட்டா படிக்கல மேம். டைம் இல்லையா இல்ல ரொம்ப சாப்டர்ஸ் இருந்ததா படிக்கிறதுக்கு? இல்ல மேம், டைம் இல்ல மேம், கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ Okay. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் இப்பதான் கொஞ்சம் எல்லாமே பார்த்துட்டேன். இல்ல நான் எது கேட்கறேன்னா இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இல்லையா, அதுக்காண்டி கேட்டேன். So, இட்ஸ் ஓகே மேம், இட்ஸ் ஓகே. கொஞ்சம் கவர் பண்ண ஈஸியா தான் இருக்கு. okay, then fine. Okay, in today's class we are going to completely discuss about this earth, right? earth ஓட ஷேப், அது எப்படி, அதோட ஆக்சஸ் என்னவா இருக்கு, ரொட்டேஷன், ரெவல்யூஷன் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இன்டீரியர் ஆஃப் earth. இதுதான் இன்னைக்கான டாபிக். Let's start our class. Okay, we know that the shape of the earth is geoid, right? geoidங்கிறது வந்து earth ஓட ஷேப். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்திருந்தோம். geoங்கிற வேர்ட் வந்து it is from Greek and the meaning for the word geo is earth, right? So geoidங்கிறது வந்து shape of the earth, right? And earth பொறுத்த வரைக்கும் this is equator, right? 0 degree latitude இருக்கும், that is equator, and 90 degree latitude north and south. ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஷேர் ஆகிட்டு தான் இருக்கு. ஒரே நிமிஷம். இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? மேம் விசிபிளா தான் இருக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணலாமா இல்ல? யா மேம், யா. எஸ் மேம். லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, earth வந்து ஜியாய்டு ஷேப்னு சொல்லி பார்த்துருந்தோம், ரைட்? இதில் வந்து மிடில் இருக்கக்கூடியது 0 டிகிரி latitude, 90 டிகிரி நார்த் அண்ட் 90 டிகிரி சவுத். இது வந்து இட் இஸ் போல் ஏரியா, ரைட்? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது வந்து தமிழில் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஈக்வட்டோரியல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 24,901 மைல்ஸ், ரைட்? அண்ட் ஈக்வட்டோரியல் டயாமீட்டர்ன்றது வந்து இதோட மிட்லைன் நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கு அப்படின்னா 7,926 மைல்ஸ், ரைட்? யூ நோ நீட் டு ரிமெம்பர் திஸ் நம்பர் அண்ட் ஆல், ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அண்ட் கம்பேர் த ஈக்வட்டோரியல் டயாமீட்டர் அண்ட் போலார் டயாமீட்டர், ரைட்? இப்போ போலார் டயாமீட்டர்னு பார்க்கும்போது இப்போ நம்ம போலார் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, நார்த் போல் அண்ட் சவுத் போல், இதை நம்ம வந்து இப்படி டைப் பண்ணி இதோட சுற்றளவு எடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கு? 24,859 மைல்ஸ், ரைட்? அண்ட் ரிலேட்டிவ்லி ஈக்வெட்டோர் தான் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, ரைட்? சர்க்கம்ஃபரன்ஸ்ல வச்சு பார்க்கும்போது ஈக்வெட்டர் கொஞ்சம் பல்ஜாகி இருக்கு, ரைட்? அதே மாதிரி போலார் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கும்போது அதுவுமே வந்து பார்க்கும்போது இட் இஸ் குவைட் லாங், ரைட்? ரெண்டுக்குமே வந்து ஒரு 100 கூட இல்லை, மினிமலான ஒரு மைல்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இதே போலார் டயமீட்டர் எடுத்தோம்னா இட் இஸ் அபவுட் 7,899 மைல்ஸ், ரைட்? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா there is some force, that is pole fleeing forceனு சொல்லுவாங்க, ரைட்? அதன் மூலியமா தான் வந்து there is a bulge at this poles and this equator, right? இந்த ஷேப் இந்த ரீசன் வச்சு தான் வந்து there are many occurrence are happening, like வந்து we'll be studying about ocean currents and there is a force called the Coriolis force. அண்ட் சைக்ளோன்ஸ் வந்து இங்கே ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது, மான்சூனில் வந்து இந்த ஷேப் எப்படி இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருக்கும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், ஈஸ்டர்லீஸ் அண்ட் வெஸ்டர்லீஸ், இந்த மாதிரி நிறைய கிளைமேட்டாலஜி படிக்கும்போது வில் பி கிராசிங் திஸ் டாபிக்ஸ் அண்ட் ஆல். ஈக்வேட்டர் வந்து பல்ஜாக இருக்கிறதும் இந்த போலார் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி நமக்கு கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் தி ஷேப் ஆஃப் தி எர்த், ரைட்? And yes, this is regarding the shape of earth. The next thing is that axis of the earth, right? We know that earth வந்து கொஞ்சம் tilt ஆகி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம், right? 1 minute. Yes, இப்போ வந்து earth வந்து ஸ்ட்ரைட்டா அதோட பிளேன் சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இல்லை, ரைட்? இட் இஸ் குவைட் tilted. இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜினரியா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து டிரா பண்ண போறோம், நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும், ரைட்? இப்படி டிரா பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் தி எர்த் இது வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா எர்த் வந்து இட் இஸ் ஸ்லைட்லி tilted, ரைட்?
அண்ட் எர்த் வந்து இதோட ஓன் ஆக்சிஸ், இந்த டில்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதான் ஆக்சியல் டில்ட் இந்த லைனு. ஸோ இந்த ஷேப்ல தான் என்ன ஆகுது, இந்த பொசிஷன்ல தான் வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ரைட்? அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரிவால்விங் தி சன். அண்ட் 1 minute. Yes, this is the equator. And இது வந்து நம்ம will be drawing a line from the north pole இருந்து south pole வரைக்கும் நம்ம straight line ஒன்று draw பண்றோம் அப்படின்னா, and equator இருந்து ஒரு line draw பண்ணும்போது we'll get this right angle. and இதை cross பண்ற மாதிரி north pole இருந்து south pole வரைக்கும் நம்ம ஒரு line draw பண்றோம். இதுதான் வந்து axial tilt of the earth, right? tiltங்கிறது கொஞ்சம் சாய்வா இருக்குது. This is the axis, right? And this is regarding this axis of the earth. Now let's continue with this. Latitudes and longitudes, right? It means இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா we need some point, right? எர்த்ல இப்போ நம்ம கிராஃப் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு latitudes and longitudes, right? இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது வந்து latitude, ஒய் ஆக்சிஸ்ன்றது வந்து longitudes ஞாபகம் வச்சுக்கோங்க, right? Now we are going to study this x-axis and y-axis here. Sorry, latitudes and longitudes. இந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்றோம், ரைட்? இது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ் தான். இதுல 0 டிகிரி latitude தான் வந்து we are calling it as equator. And there is another some important such lines. They are Tropic of Cancer. Anyone? அதாவது சொல்ல முடியுமா வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் latitudes? Tropic of Capricorn. Tropic of Capricorn. latitude என்ன? Cancer. Tropic of Cancer. Tropic of Cancer. Tropic of Cancer உடைய latitude என்ன? 2300 of north and south. Okay, north வந்து Tropic of Cancer 23.5 degree. South வந்து Tropic of Capricorn, right? Another one இன்னொன்னு இருக்கு, North pole, south pole, and 66.5 வந்து Arctic Circle. Next one, Arctic and Antarctic. Someone is speaking, but their voice is quite low. Antarctic Circle. Yeah, 66.5 degree south, that is Antarctic Circle, right? These are some of the important latitude. So யாரும் ஏதோ படிச்சிருக்கீங்கல்ல? Yes. Continue. Okay, very good. Now, latitudes and longitudes. There are some differences between latitudes and longitudes. Latitudes வந்து எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, நார்த் டு சவுத் பொசிஷனை மென்ஷன் பண்றது வந்து latitudes. அது அந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ், இது வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் பாயிண்ட். நார்த் டு சவுத் பொசிஷனை டிஃபைன் பண்றது வந்து latitudes. இதே longitudesங்கிறது வந்து it will be mentioning about this east to west position, right? And we know that இந்த ஈக்குவேட்டர் இருக்குல்ல, இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். லைக் போத் எர்த் ஆஃப் சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து கவர் ஆயிருக்கும், ரைட்? Forgive my drawing, I'm quite bad at this drawing and all. See, ஈக்குவேட்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சர்க்கிளா இருக்கும். இதே இது latitudes எல்லாமே வந்து சர்க்கிள்ஸா இருக்கும். longitudes வந்து செமி சர்க்கிள்ஸா இருக்கும், ரைட்? பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய லைன் வந்து 0 டிகிரி அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல வந்து it will be 180 டிகிரி. சாரி, 0 டிகிரி வேண்டாம், 1 டிகிரி எடுத்துக்கலாம். 1 டிகிரி. அண்ட் இந்த சைடு ஈஸ்டா இருக்கிறது, ஆப்போசிட் சைட்ல பார்க்கும்போது it will be வெஸ்ட்ங்கிறதுல இருக்கும், ரைட்? ஸோ longitudes will be forming the semicircles and latitudes will be forming the circles, right? And இந்த latitudes இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து parallel lines-ஆ இருக்கும், right? And இதோட distance வந்து it will be varying. அந்த சர்க்கிளோட length இருக்கு இல்லையா, it will be varying from equator to poles. And next is இதோட length, longitudeோட length வந்து ஈவனாக தான் இருக்கும் எல்லா சைடும், right? And this is international date line. Anybody know யாருக்காவது international date line பத்தி ஏதாவது தெரியுமா? மெடிட்டேரியன் லைன் வந்து நம்மளோட வேர்ல்டு டைமிங் கால்குலேட் பண்றதுக்கான மெடிட்டேரியன் லைன். ஓகே, இந்த லைன்ல இருந்து இதுங்க தான் டேட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது ஏன் இப்படி கிறிஸ் கிராஸா இருக்கு அப்படின்னா, இங்க நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து லேண்ட் மேல இது கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு லேண்டுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து இந்த லைன் கட் ஆகிற ஏரியால இந்த சைடு ஒரு டே எக்ஸஸா இருக்கும், இந்த சைடு டே வந்து கம்மியா இருக்கும், ரைட்? ஸோ அதனால தான் இந்த லைன் இப்படி கிறிஸ் கிராஸா ட்ரா பண்ணியிருப்பாங்க. லைக் இங்கெல்லாம் ஐலாண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதே தான் அந்த ஐலாண்ட்ல கட் ஆகாம சி ஏரியால மட்டும் பாஸ் ஆகுற மாதிரி இந்த லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன்.
அண்ட் இப்போ நம்ம வந்து we are moving from west to east அப்படின்னா நமக்கு ஒரு டே வந்து ஆட் ஆகும், ரைட்? வில் பி ஆடிங் ஒன் டே. இதே இது நம்ம இந்த சைட்ல இருந்து மீன்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் நம்ம டிராவல் பண்ணும்போது திஸ் இஸ் லைக் ஒரு இட் வில் பி லைக் ஒன் டே சப்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், ரைட்? இந்த சைட் போனா மண்டே ஒரு 1 ஹவர் தானே மேடம் வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து இல்ல 1 இல்ல இல்ல ஹவர் ரெடியூஸ் ஒன் டே 1 டிகிரிக்கு வந்து 1 டிகிரிக்கு எவ்வளவு மேடம் டைம் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம்? ஒன் டிகிரிக்கு வந்து இட் வில் பி 15 minutes ஐ கெஸ். ஜஸ்ட் கிவ் மீ a minute. இது வந்து டே தான் ஆட் ஆகும், இன்டர்நேஷனல் டேட் லைன். இதுக்கு இந்த சைட் போகும்போது மண்டேவா இருக்கும், இதுக்கு இந்த சைட் வரும்போது சண்டேவா இருக்கும். அதுதான் இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன். ஒவ்வொரு டிகிரிக்குமே வந்து ஜஸ்ட் கிவ் மீ a minute. 4 minutes. 4 minutes. ஸோ வந்து 1 hourக்கு தான் வந்து இட் வில் பி 15 டிகிரி, ரைட்? எஸ். ஓகே. This is regarding latitudes and longitudes. Latitudes வந்து it will be measured in degrees, right? டிகிரியில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இதே வந்து longitudes வந்து it will be measured in meridians, right? அது வந்து prime meridian, 180 degree meridian இந்த மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணுவோம், right? And this is regarding this latitudes and longitudes. And next இது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த இமேஜை, ரைட்? இந்த செகண்ட் இமேஜை yeah, this is the time zone, right? இப்போ நீங்க கேட்டீங்கல்ல லைக் this is the application for longitude. longitude எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டைம் ஜோன் வந்து நம்ம longitude பேஸ் பண்ணி தான் we have calculating this time zone. And 0 degree வந்து prime meridian, it is passing through Greenwich, அதனால இந்த பேர் வந்து Greenwich meridian சொல்றோம். And இப்போ இதுல இருந்து நம்ம இந்த சைட் போகும்போது நமக்கு வந்து ஹார்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும், ரைட்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இட் இஸ் ahead of GMT, that is plus 5.30 hours, right? And this is the time zone. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் மெரிடியன் வந்து இட் இஸ் 82.5 degree east, ரைட்? இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு டிகிரிக்குமே வந்து 4 minutes, ரைட்? 4 minutes இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 15 டிகிரி வந்து 16 minutes, தட் இஸ் 1 hour, ரைட்? ஒவ்வொரு 15 டிகிரிக்குமே வந்து 1 hour இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் த டைம் ஜோன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா டைம் ஜோனில்? மேம் அகைன் ரிப்பீட் பண்ண முடியுமா மேம்? ஓகே. சி ஒவ்வொரு டிகிரி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்போது there is 180 degree east and 180 degree south, west, ரைட்? இப்போ ஒரு டிகிரி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒன் டிகிரி ரொட்டேட் ஆகும்போது ஒரு 4 minutes அஹெட் ஆகி போயிட்டே இருக்கும், ரைட்? இதே இது இப்போ 60 minutes தான் வந்து 1 hour இல்லையா? இப்போ 60 minutes வரணும் அப்படின்னா 15 டிகிரி வந்து எர்த் ரொட்டேட் பண்ணணும், ரைட்? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 0 டிகிரின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரைட்? இப்போ இதுல இருந்து நம்ம இந்த சைட் போகும்போது இட் வில் பி ஆடிங் 1 hour பிகாஸ் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் எர்த் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எர்த் வந்து 15 டிகிரி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா 1 hour இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ நம்ம வந்து இங்கிருந்து டைம் கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் 0 டிகிரி மெரிடியன். இங்கிருந்து நம்ம ஒரு 15 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்போது 1 hour கூடிட்டே வரும். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ப்ளஸ் 1 hour. ஜிஎம்டியில் என்ன டைம் இருக்கோ அதுல இருந்து 1 hour எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பிரைம் மெரிடியன் தான் வந்து கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லுவாங்க, ரைட்? இதுல இருந்து 1 hour. நெக்ஸ்ட் 2 PM இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 15 டிகிரி கடந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 15 டிகிரி தள்ளி வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து 2 hours எக்ஸஸாக இருக்கும். அதே இது இங்கே 3 hours இருக்கும், ரைட்? அண்ட் இந்தியா இஸ் லொக்கேட்டட் அட் ஜிஎம்டியிலிருந்து கிரீன்விச் மெரிடியன்லேருந்து நம்ம ப்ளஸ் 5.5 hours தள்ளி இருக்கிறோம், ரைட்? ஸோ கிரீன்விச் மெரிடியனில் என்ன டைமோ அதுலேருந்து ஒரு 5.5 மணி நேரத்தை கூட்டிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட டைம் வந்து இங்கே கிடைச்சிடும், ரைட்? இது வந்து கிரீன்விச் மெரிடியன்லேருந்து நம்ம ஈஸ்ட் சைடு வரும்போது, ரைட்? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், ரைட்? இதே இது நம்ம வெஸ்ட் சைட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கும், -1 hour. இந்த பிரைம் மெரிடியன்ல இருந்து நம்ம ஈஸ்ட் சைட் வெஸ்ட் சைட் போகும்போது நம்ம ஒரு 15 டிகிரி கடந்து போயிருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது -1 hour. ஜிஎம்டியில் என்ன மணி, இப்போ அங்கே 12 மணி அப்படின்னா இங்கே 11 மணி இருக்கும், ரைட்? Is it clear now or should I? Yes ma'am, it's clear ma'am. Clear ma'am. Okay. இப்போ வந்து இன்டர்நேஷனல் டேட் லைன் வருவோம், சரியா? இது வந்து டைம். இப்போ பார்க்க போறது வந்து டேட். நம்ம பார்த்தோம்ல லைக் மீதி எல்லா மெரிடியனுமே வந்து இட் வில் பி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் மட்டும் இப்படி கிறிஸ் கிராஸாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த ஐலாண்ட்ஸ் தான் அதுக்கான ரீசன்.
இப்போ லேண்டை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த லெட்ஸ் சே இது ஒரு ஐலாண்டு, நடுவில் வந்து இன்டர்நேஷனல் டேட் லைன் வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஸ்கூல் இங்கே இருக்கு அப்படின்னா ஸ்கூல் வந்து மண்டே நடக்கும், இவர் வந்து சண்டேல இருப்பாரு. புரியுதுல்ல? எஸ் மேம். திஸ் இஸ் அதனால தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் வந்து சி வழியாக மட்டும் பாஸ் ஆச்சு. ஸோ இட் இஸ் லைக் கெய்னிங் எ டே அண்ட் சப்ராக்டிங் டே கைண்ட் ஆஃப் கான்செப்ட் இன் திஸ் இன்டர்நேஷனல் டேட் லைன். திஸ் இஸ் ரிகார்டிங் தி டைம் ஜோன் அண்ட் ஐ ஹவ் எக்ஸாக்ட்லி ஃபோர்கட்டன் த நம்பர். ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்டர்ட் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து ஒரு நம்பரோட மல்டிபிளாக மட்டும்தான் அது இருக்கும். ஸோ ஐ ஃபோர்கட்டன் த நம்பர். ஐ வில் பி ஆடிங் த பாயிண்ட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ், ரைட்? நாளைக்கு கிளாஸில் ஐ வில் பி டெல்லிங் டு யூ. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட், இந்தியா வந்து நமக்கு தெரியும், இட் இஸ் அ வைட் கண்ட்ரி, ரைட்? நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ட்டும் ஜாஸ்தி, வெஸ்ட் டு ஈஸ்ட் எக்ஸ்டென்ட்டும் ஜாஸ்தி, ரைட்? ஸோ இங்கே வந்து சன் வருது அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் இந்த இடத்துல சன்னே வர ஆரம்பிக்கும், குஜராத்தில் துவாரகாங்கிற பிளேஸில். ஸோ இப்போ இதே டைம் பீரியட் எல்லா இடத்துக்கும் வந்து நிறைய டைம் ஜோன் வைக்க முடியாதுன்றதுனால we fixed at our standard time at 82.5 degree east, right? சில கண்ட்ரீஸுக்குலாம் வந்து நிறைய டைம் ஜோன்ஸ் இருக்கு. அண்ட் யூ மைட் ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் 6th standard. யூஎஸ்ஏக்கு எத்தனை டைம் ஜோன் இருக்கு? ஆர் ரஷ்யா? ஐ திங்க் இட் இஸ் 7 and 11. ரஷ்யாவுக்கு டோட்டலாக வந்து 11 டைம் ஜோன்ஸ் இருக்கும் அண்ட் யூஎஸ்ஏக்கு there will be 7 டைம் ஜோன்ஸ், ரைட்? இந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் நிறைய டைம் ஜோன்ஸ் வச்சுருப்பாங்க, ரைட்? நம்ம வந்து ஒரே ஒரு டைம் ஜோன் தான் வச்சுருக்கோம், தட் இஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், IST, that is 82.5 degree east. That's all about this time zone. Any doubt in this time zone? No ma'am. Okay. Okay, this is all regarding this latitudes and longitudes. Let's continue with variation in insolation, right? Insolation na enna appadina? Insolation na enna edha solunga paakalam. Any idea? It is incoming solar rays, right? அதுதான் வந்து insolation. சன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து இன்சோலேஷன்ங்கிற நேம்ல வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் வேரியேஷன் இன் இன்சோலேஷன், ரைட்? இப்போ எர்த் வந்து we know எர்த் வந்து ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ் கிடையாது. எர்த்தோட ஷேப் வந்து இட் இஸ் ஜியாய்டு ஷேப் அண்ட் இட் இஸ் ஸ்லைட்லி டில்டட், ரைட்? இப்போ நம்ம வந்து டில்டட் ஃபேஸ்லாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ஜியாய்டு ஷேப் எர்த்தை மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ லெட்ஸ் கன்சிடர் இந்த இடத்துல சன் இருக்கு அப்படின்னா சன்ரைஸ் வந்து இப்படி வரும்போது இந்த ஏரியால சன் இருக்கு அப்படின்னா லைக் ஈக்வேட்டர் ரீஜன் இருக்கு இல்லையா, இங்கே மட்டும்தான் வந்து சன்ரைஸ் வந்து டைரக்டா ஹிட் ஆகும், ரைட்? டைரக்ட் ரைஸ் வந்து இட் வில் பி ரிசீவ்ட் ஒன்லி இன் திஸ் ஈக்வேட்டோரியல் ரீஜன். அண்ட் மீதி இருக்கக்கூடிய மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் இந்த ஏரியாவும் கொஞ்சம் ஸ்லாண்டிங் ரேஸ் தான் போய் ரீச் ஆகும். சம்டைம்ஸ் எவ்ரி 6 months ஒன்ஸ் எர்த் வந்து டில்ட் ஆகிட்டே இருக்கும். ஐ மீன் எர்த் டில்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன், பட் எர்த் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லையா சன்னை சுற்றி வர்றதுனால, இதோட பொசிஷன் வந்து வேரி ஆகிறதுனால நார்த் போல்ல வந்து 6 monthsக்கு கம்ப்ளீட்டாவே வந்து சன்ரைஸ் போய் சேராது. அப்படி போனாலும் ரொம்ப மைல்டா தான் போயிருக்கும், டிஃப்யூஸ்டு சன்ரைஸா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் 6 months வந்து எர்த் ரிவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் 6 months வந்து சவுத் போல்ல வந்து இட் வில் பி சம் absence of sunlight, right? This is regarding this variation in insolation because இதுக்கு ரீசன் வந்து எர்த் வந்து ஜியாய்டு ஷேப்ல இருக்கிறதுனாலையும் அண்ட் டியூ டு தி டில்ட் ஆஃப் தி எர்த் வந்து டில்ட் ஆகி இருக்கிறதுனாலையும் we are getting this variation in the insolation, right? Is there any doubt in this variation in insolation? See, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்போ லைக் கிளைமேட் படிக்கும்போது உங்களுக்கு இங்கே டவுட் இருந்தது அப்படின்னா அங்கே புரிகிறதுக்கு கஷ்டம். ஸோ இங்கே ஏதாவது டவுட் இருந்தால் எப்பவுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இட் வில் பி ஈஸி ஃபார் us to understand the concept. Anybody? Ma'am, it's totally depending on solar radiation தானே மேம்? சோலார் ரேடியேஷன் அண்ட் எர்த்தோட ஷேப் இருக்குல்ல. அப்போ எர்த் வந்து ஃபிளாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கன்சிடர் திஸ். ஓகே, இப்போ வந்து சன்ரைஸ் இங்கேருந்து வருது, எர்த் வந்து ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். இப்போ எர்த் வந்து இப்படி டில்ட் ஆகி இருக்கிறதுனால, இவ்வளோ டில்ட் ஆகல, லைக் இப்படி டில்ட் ஆகி இருக்கிறதுனால சன்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தான் டேரக்டாக வந்து வரும், ரைட்? இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் போய் சேரும். உங்கள் என்சிஆர்டியில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன், டார்ச் லைட்டை வந்து அடிக்கிற மாதிரி. ஸோ ஸ்லாண்டிங் ரேஸ் தான் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அந்த ஏரியாலாம் போய் ரீச் ஆகும். அதுக்கு ரீசன் வந்து எர்த்தோட ஜியாய்டு ஷேப்பு அண்ட் டில்ட்டிங் ஆஃப் எர்த்து. நம்ம எவ்வளோ ப்ராக்சிமலாக சன்னுக்கு பக்கத்தில் எர்த் இருக்குங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி மோரலஸ் எல்லா இடத்துக்கும் ஈவனாக போய் சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே மேம், காட் இட். யா,
Any other doubt in this variation and insulation? Okay, let's continue. These are the heat zones. இப்போ கேட்டிங்க இல்லையா, லைக் ஈக்வேட்டர் ரீஜியன், அதை சார்ந்த இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த ரீஜனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹீட் இருக்கும், ரைட்? திஸ் இஸ் given in Fahrenheit அண்ட் கீழே இருக்கிறது வந்து டிகிரி செல்சியஸ், ரைட்? லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் டிகிரி செல்சியஸ். இங்கே இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து மோர் ஆர் லெஸ் பிகாஸ் சன் என்ன ஆகும் அப்படின்னா இங்கிருந்து லைக் இட் வில் பி ஹிட்டிங் திஸ் நார்தன் தட் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் இட் வில் பி அகெயின் கம்மிங் டவுன் டு திஸ் பாயிண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் சன் மூவ் ஆகிட்டு இருக்கும். சன் மூவ் ஆகுது எர்த்தோட ரொட்டேஷனால இட் வில் பி ஹிப்பனிங், ரைட்? ஸோ இந்த ஏரியாவில் வந்து கான்ஸ்டன்டாக ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஆனுவல் மீன் டெம்பரேச்சர், ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர், ரைட்? ஸோ ஒரு 1 இயர் ஃபுல்லாக எர்த் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அதோட ஹீட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கலர் போட்டு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் ரொம்ப கம்மியான ஹீட் தான் வந்து ரிசீவ் ஆகும். அதை விட கம்மியான வந்து சவுத் போல் அண்ட் திஸ் இஸ் இந்த நார்த் போல். திஸ் இஸ் த ஹீட் ஜோன், ரைட்? வேரியேஷன் அண்ட் இன்சுலேஷன் வந்து இந்த இமேஜ்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரைட்? ஸோ ஈக்வேட்டர் ரீஜனில் வந்து இட் வில் பி ஹையஸ்ட் அண்ட் போல் போக போக அது கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். இங்கெல்லாம் ஸ்லாண்டிங் சன்ரைஸ் தான் ரீச் ஆகும், அதனால அது ஜாஸ்தி ஹீட் ஆகாது. This is the heat zone and annual mean temperature, and this is what we have seen. Important latitudes, right? Equator வந்து 0 degree latitude, 23.5 degree north is tropic of Cancer, and 66.5 degree வந்து Arctic Circle, 23.5 degree south this is tropic of Capricorn, and 66.5 degree south வந்து Antarctic Circle. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு, ரைட்? இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சரும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட ரீஜியன் தான் வந்து டாரிட் ஜோன். இந்த ஜோன்ல தான் வந்து சன்னோட டைரக்ட் சன்லைட் வந்து ரிசீவ் ஆகும் அட்லீஸ்ட் 1 day, ரைட்? டைரக்டாவே வந்து சன் ஓவர் ஹெட்ல இருக்கிறது வந்து இந்த ரீஜியன்ல அட்லீஸ்ட் 1 டேவாவது என்ன இருக்கும் அப்படின்னா சன் வந்து இட் வில் பி ரிசீவிங், இட் வில் பி கிவிங் டைரக்ட் சன்ரைஸ் டு திஸ் ஜோன், ரைட்? திஸ் இஸ் டாரிட் ஜோன். அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்க்டிக் சர்க்கிளுக்கும் இடையில இருக்கிறது வந்து நார்த் டெம்பரேட் ஜோன், ரைட்? அதே மாதிரி கீழே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் இடையில இருக்கிறது சவுத் டெம்பரேட் ஜோன். ஜென்ரலாக அது வந்து டெம்பரேட் ஜோன், அது எங்கே இருக்கோ அதை பொறுத்து இட் வில் பி அதோட நேம் வந்து கொடுக்குறோம். அண்ட் இது எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஜோன், அதனால தான் அந்த பேர் வந்து ஃப்ரிசிட் ஜோன், ரைட்? திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரிசிட் ஜோன். இந்த டெம்பரேட் ஜோன் வந்து ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் சன்லைட் வந்து ரிசீவ் பண்ணும். மோஸ்ட்லி ஃப்ரிசிட் ஜோனில் வந்து ஆப்சன்ஸ் தான், ரைட்? ஃபார் 6 months ஒரு லாங் டைம் பீரியடுக்கு அங்கே இட் வில் பி நோ சன்லைட். திஸ் இஸ் ரிகார்டிங் த ஹீட் ஜோன்ஸ். இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் கான்செப்ட்? மேம் அந்த டைம் ஜோன் 6 monthsக்கு மட்டும் தானா மேம், இல்ல எக்ஸ்டெண்ட் ஆகலாமா? இந்த 6 months அது ஃப்ரிசிட் ஜோனா? எஸ் மேம். அதுக்கப்புறம் நம்ம ரிவால்வ் பண்ணிட்டே இருக்கோம்ல சன்னை சுற்றி, நம்மளோட டில்ட் வந்து மாறிடும். லைக் வில் பி சீயிங் இந்த ரெவல்யூஷன், அது பார்த்தோம்னா உங்களுக்கு இது கிளியர் ஆயிடும். திஸ் இஸ் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். யா, இஸ் தேர் எனி அதர் டவுட் அபார்ட் ஃப்ரம் திஸ் டவுட்? Okay, it's a negative, right? This is rotation of Earth, and we know that Earth வந்து தன்னைத்தானே சுத்திட்டு சன்னையும் சுத்தி வந்துட்டு இருக்கு, ரைட்? அது வந்து ரொட்டேஷன்னால வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து டே அண்ட் நைட், அண்ட் ரெவல்யூஷன்னால வரக்கூடியது வந்து சீசனல் வேரியேஷன். இட் இஸ் ஹேப்பனிங். சீசனல் வேரியேஷன் வந்து ரெவல்யூஷன்னால நடக்குது, ரைட்? We will be studying these two concepts here. And okay, Earth வந்து என்ன டைரக்ஷன் வந்து என்ன டைரக்ஷனுக்கு ரொட்டேட் ஆகுது? Can anyone say? மேம் வெஸ்ட் டு ஈஸ்ட். Yes, west to east. Anti-clockwise direction. And எந்த பிளானட் வந்து ஹரிசாண்டலா ரெவால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐ மீன் ரெவல்யூஷன் பண்றது? I mentioned this point in yesterday's class. ஒரே ஒரு பிளானட் மட்டும் ஹரிசாண்டலா ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as green planet. யுரேனஸ். இன்னொரு பிளானட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகக்கூடிய பிளானட் Venus, ma'am. Okay, thank you. Now this is how Earth is rotating, right? North pole ஏரியாவில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் அதோட ரொட்டேஷன். பட் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஏர்த்துக்கு மேலே போய் நார்த் போலில் பார்க்கும்போது இட் வில் பி ரொட்டேட்டிங் லைக் திஸ், ரைட்? இதே சவுத் போலில் பார்க்கும்போது இட் வில் பி ரொட்டேட்டிங் லைக் திஸ், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். அண்ட் நெக்ஸ்ட் வில் பி கண்டினியூங் வித் ரெவல்யூஷன், ஐ திங்க். நோ, இதுதான் வந்து இந்த ஆக்சியல் டில்ட்டு. எர்த் வந்து
எல்லா டைமுமே வந்து ஒரே சைடு வந்து டில்ட் ஆகிட்டு இருக்காது. ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால, சுற்றிட்டு வரதுனால சில டைம் வந்து இதோட டில்ட் வந்து அப்படியே ஆப்போசிட் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வில் பி சீயிங் இன் திஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் இப்போ வந்து 1 minute. சன்னு இப்போ சன்ல இருந்து இந்த சைடு இருக்கும்போது நமக்கு டில்ட் இப்படி இருக்கா, இதே சன் இங்கே இருக்கும்போது எர்த் இப்படி ரொட்டேட் ஆகி இந்த ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா டில்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அதோட டில்ட், ரைட்? ஸோ ஆன் த basis of the position of sun and earth, the climatic changes will be happening, right? And this is tilting of earth. இப்போ வந்து earth tilt ஆகாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைட் ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி லைக் இப்போ நார்த் போல் சவுத் போல் வந்து 6 months நமக்கு ஸ்லாண்டிங் ரேஸ் கூட ரீச் ஆகாத டைம்லாம் இருக்கு இல்லையா? இதே எர்த் வந்து டில்ட் ஆகாம அப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தது அப்படின்னா சன்லைட் வந்து இந்த மாதிரி தான் போய் ரீச் ஆகும் எல்லா இடத்துக்கும். ஆனா எர்த் வந்து கொஞ்சம் அப்படி சாய்வா இருக்கிறதுனால it will be receiving some slanting sunlights in these areas within this tropic of Capricorn temperate zones la, right? And next is இது சம்மர் சீசன்ல. சம்மர் வந்து இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மட்டும் தான் நம்ம கணக்கு வச்சு பேசுறோம், ரைட்? we are not taking into account of southern hemisphere. இங்க சம்மர்னு மென்ஷன் பண்ணது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல, ரைட்? சன்ரைஸ் வந்து இங்க இருந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எர்த் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கும்போது இந்த சைடு ஃபுல்லா இதோட லைக் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து ஈக்வேட்டர் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைரக்ட் சன்லைஸ் வந்து ஹிட் ஆக இருக்கும், ரைட்? ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இட் வில் பி சம்மர். அண்ட் திஸ் இஸ் எர்த் ஆக்சிஸ், சன்ரைஸ் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எர்த் டில்ட் வந்து இந்த ஷேப்ல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இட் வில் பி வின்டர், ரைட்? பிகாஸ் இதோட மேக்ஸிமம் ஆஃப் சன்ரைஸ் டைரக்ட் சன்ரைஸ் வில் பி ரிசீவிங் இன் திஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஏரியா, ரைட்? சி சன்ரைஸ் வந்து ரொம்ப டைரக்டா எங்க தான் இருக்கு அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல. இந்த ஸ்லைட்ல விச் மீன்ஸ் சம்மர்ல வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் அப்போ தி சன்ரைஸ் ஆர் ஹிட்டிங் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ரைட்? டைரக்ட்லி இட் இஸ் ஹிட்டிங் இன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர். திஸ் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் and this is equator, right? இதனால தான் நமக்கு வந்து climatic variation நடக்கும். எர்த் வந்து ரெவல்யூஷன் ஆகிறதுனாலையும் எர்த்தோட டில்ட்னாலையும் தான் வந்து we are receiving this seasonal variation, not climatic variation. Is there any doubt in this tilting? No ma'am. Let's continue with this revolution of earth. And yeah, this is the position of sun and earth வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது let's start from this June, right? ஜூன்ல எர்த் இங்க இருக்கும்போது it will be happening June solstice or summer solstice, right? And இந்த டைம் பீரியட்ல பார்க்கும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் லாங்கஸ்ட் டே இருக்கும், ஷார்டஸ்ட் நைட் இருக்கும். இட் இஸ் ஆன் திஸ் இந்த சம்மர் சால்ஸ்டைஸ் வின்டர் சால்ஸ்டைஸ் இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து இட் இஸ் ஜென்ரலி பேஸ்ட் ஆன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ரைட்? ஏன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா majority of the land area is present in northern hemisphere. Southern hemisphere la limited number of continents மட்டும் இருக்கிறதுனால தான் we are taking into like northern hemisphere வச்சு நம்ம பேசுறோம், right? And yes, summer solstice is occurring in June 21 or 22 mostly. And in the time period la northern hemisphere la summer season இருக்கும், southern hemisphere la it will be winter, right? அண்ட் எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்துட்டே இருக்கும். இந்த செப்டம்பரில் அண்ட் திஸ் மார்ச் இந்த 2 டேஸ்லையும் ஐ மீன் தட் இஸ் மார்ச் 20 or 21, செப்டம்பரில் 22 or 23 மோஸ்ட்லி இந்த 2 டேயில் இட் வில் பி அக்வரிங் ஈக்வினாக்ஸ். கேன் எனிவன் சே வாட் இஸ் ஈக்வினாக்ஸ்? ஈக்குவல் டே அண்ட் நைட், அதுதான் வந்து ஈக்வினாக்ஸ். Someone is speaking but their voice is so low, I couldn't hear them. Yeah, equinox ன்றது வந்து it is equal day and night, right? இந்த 2 டேலயும் March 20 or 21 and mostly it is March 21, right? And for this September equinox it will be September 23, right? இந்த 2 நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஈக்குவல் டேஸ் இருக்கும், ஈக்குவல் நைட்ஸ் இருக்கும், right? That is this equinox days. And next is summer solstice and winter solstice. Let's discuss about those 2 points. Okay, sun வந்து இந்த பொசிஷன்ல இருக்கும்போது it will be happening summer solstice. அதே மாதிரி டிசம்பர்ல it will be occurring winter solstice, right? winter solstice அந்த டே அன்னைக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லாங்கஸ்ட் நைட் இருக்கும் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே வந்து இருக்கும், ரைட்? அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல it will be shortest day and no,
It is longest night and the shortest day. Southern hemisphere வந்து it will be longest day and shortest night. இதுக்கு இன்வர்ஸாக தான் இருக்கும், ரைட்? யூ ஜஸ்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பனிங் இன் நார்தன் ஹெமிஸ்பியர் அலோ, ரைட்? சம்மர் சால்ஸ்டைஸில் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மர் இருக்கும், ஸோ இட் வில் பி லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட். டிசம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வின்டர் இருக்கும், ஸோ இங்கே வந்து லாங்கஸ்ட் நைட் ஷார்ட்டஸ்ட் டே. இதை வச்சு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்? அண்ட் ஈக்வினாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ஈக்குவல் டேஸ் அண்ட் ஈக்குவல் நைட். அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் பெரிஹிலியான் அண்ட் அப்ஹீலியான், ரைட்? இது வந்து சன்னுக்கும் எர்த்துக்குமான டிஸ்டன்ஸ், ரைட்? ஆன் திஸ் ஜூலை 4 இதுதான் வந்து உள்ளதுலே டிஸ்டன்ஸ் பொசிஷன், ரைட்? சன்னுக்கும் எர்த்துக்குமான அதிக டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜியன், ரைட்? ஐ எம் நாட் ராங், எஸ். And this is the shortest distance between sun and earth, right? இதே மாதிரி there is another concept that is called as perigee and apogee. அது வந்து with respect to earth and moon. இது வந்து helion-ங்கிறது வந்து it is referring to sun and that is aphelion. aphelion-ங்கிறது வந்து farthest distance. sun and earth உள்ளதுலே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொசிஷன் தான் வந்து aphelion. That is occurring on July 4. And January 3rd will be perihelion, right? On this day, Earth வந்து சன்னுக்கு ரொம்ப பக்கமா இருக்கும், right? This is regarding this perihelion and aphelion, right? And yeah, that's all about this revolution of Earth. And there is some இன்னொரு ஸ்லைட் இருக்கு, சீசன் பற்றி இருக்கும். This is regarding ஏன் வந்து ஈக்வினாக்ஸ் அப்போ ஈக்குவல் டேஸ் அண்ட் ஈக்குவல் நைட்ஸ் இருக்கு அப்படின்னா டியூ டு திஸ் ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் சன் அண்ட் எர்த், ரைட்? எர்த்தோட பொசிஷன் வந்து இட் வில் பி ஃபேசிங் லைக் திஸ். அதனால தான் நமக்கு வந்து ஈக்குவல் டேஸ் அண்ட் ஈக்குவல் நைட் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஆர்பிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு பிளெயின் பொசிஷன்ல வச்சு பார்க்கும்போது இட் வில் பி லைக் திஸ் ஒன்லி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க 2 எர்த் இருந்தது, இங்க சன் இருந்தது. இப்போ நம்ம இதை வந்து ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் திஸ், ரைட்? ஸோ in this day it will be happening March equinox and in this day it will be September equinox, right? இதனால தான் நமக்கு வந்து equal days and equal nights இருக்கு due to this position of earth. And next is seasons of earth, and we have seen this. Okay, this is sun and let's start with the summer solstice. It will be happening on this June 21 to 21. ரைட்? நார்தன் ஹெமிஸ்பியர்ல ரிசீவ் ஆகக்கூடிய சோலார் லைட் வந்து இட் வில் பி நிறைய சோலார் எனர்ஜி வந்து அந்த ரிசீவ் பண்ணுவோம் நார்தன் ஹெமிஸ்பியர்ல. அதனால தான் இங்கே வந்து லாங்கஸ்ட் டே இருக்கும் அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட், ரைட்? அண்ட் ஆர்பிட் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்கும் போது இட் இஸ் லைக் 2 ஹெமிஸ்பியருமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி வில் பி ரிசீவிங். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்வினாக்ஸ், ரைட்? இட் இஸ் செப்டம்பர் ஈக்வினாக்ஸ் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் தி ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ், ரைட்? And the date of this equinox will be September 22 or 23, right? Next is winter solstice. Winter solstice என்ன ஆகும் அப்படின்னா southern hemisphereல நிறைய sunlight வந்து ரிசீவ் ஆகும், right? Because due to this tilt of the earth, the axis for that is angle for this tilt is 23.5 degree, right? இவ்வளோ டிகிரிக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சாய்வா இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல டிசம்பர் மந்த்ல சம்மர் வந்து it will be happening in the southern hemisphere, right? And it is called as the winter solstice. Southern hemisphereல நிறைய சோலார் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகும், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் vernal equinox. It will be happening in the month of March. 2 ஹெமிஸ்பியர்லுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணுவோம், ரைட்? அண்ட் திஸ் இஸ் வாட் we have learned earlier: equator, tropic of Cancer, Arctic Circle and the tropic of Capricorn, right? This is the seasons of year and let's discuss about the season alone. June monthல southern hemisphereல it will be winter, northern hemisphereல it will be summer. And அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா செப்டம்பர்ல it will be autumn, and in India we doesn't have this autumn, spring and all, right? Just we have summer, winter, rainy season. இது மூணு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு கிளைமேட் பார்க்கும்போது it will be like autumn இருக்கும், spring இருக்கும், right? And next is winter solstice. And winter solsticeக்கு அப்புறம் I mean in the month of December, northern hemisphere it will be winter and southern hemisphere it will be summer, right? Next is this vernal equinox. It is called the spring season, and in the time period it is around March, right? This is regarding the seasons of earth. Is there any doubt in the seasons of earth? Ma'am, alphelion எந்த monthல ma'am happen ஆகும்? July 4. Okay ma'am. Perihelion வந்து January 3. Any other doubt?
See, next we are going to deal with interior of earth. இதோட எர்த் பற்றி பேசிக்ஸ்லாம் முடிஞ்சது. ஷேப்பு, latitude, longitude, rotation, revolution எல்லாம். Okay, let's start with this. See, from this concept onwards, there will be many words you will be dealing, right? புது வார்த்தைகள் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இனிஷியலாக வந்து அது அன்ஃபெமிலியராக இருக்கலாம், ரைட்? இட்ஸ் ஓகே. நீங்கள் திருப்பி அந்த கான்செப்டை படிக்கும் போது, ரீட் பண்ணும்போது தான் இட் வில் பி கெட்டிங் ஃபெமிலியர், ரைட்? There are many new words you'll be learning from this class onwards, and let's start with this interior of earth. And இப்போ ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு சோர்ஸ் வேணும் இல்லையா? இப்போ நம்ம இந்த கிளாஸே ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஜியோகிரஃபின்னு சொல்லிட்டு இப்போ படிங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஐ நீட் டு மென்ஷன் சம் சோர்ஸ். அதே மாதிரி இப்போ எர்த்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா எர்த்தோட இன்டீரியர் பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா there are some sources, right? And அந்த சோர்ஸஸ் வந்து we are classifying into two types. They are direct source and indirect source. டைரக்ட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டாக நம்ம எர்த்குள்ள இருந்து எடுத்து படிக்கிறது தான் டைரக்ட் சோர்ஸ், ரைட்? எதன் வழியால நம்ம எர்த்குள்ள போய் படிக்கலாம்? எனி பாயிண்ட் ஃப்ரம் யூ? இப்போ டைரக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணணும் எர்த்தை பற்றி, எர்த்தோட இன்டீரியர் பற்றினா வாட் வில் பி? சயின்டிஃபிக் தியரிஸ். சயின்டிஃபிக் தியரிஸ்ல we couldn't தியரிஸ்னாலே வந்து அது ஒருத்தர் சொன்னது தானே, எவிடன்ஸ் வேணும். டைரக்டா தியரிஸ் we can அவங்க ரிசர்ச் பண்ணி தானே மேடம் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எதன் வழியா ரிசர்ச் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா ஏதாவது ரேடியாலஜி அனாலிசிஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இல்லைன்னா அவங்க ஸ்ட்ரைட்டா எவ்வளவு தூரம் போக முடியுமோ அது மாதிரி போய் பார்த்திருப்பாங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியும் பார்த்திருப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து போகிற அளவுக்கு அது ஃபுல்லா போக முடியாது இல்லையா? நம்மளால எவ்வளவு கேன் டு எலிஜிபிள் டு கோயிங் ஆன் தி பாத் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அது வரைக்கும் பண்ணிருப்பாங்கல்ல. ஓகே, அதான் வந்து மைனிங் ப்ராஜெக்ட், ரைட்? இப்போ வந்து ஏதாவது ஒரு மைன் எடுக்கும் போதோ, இப்போ அயன் ஓர் இருக்கு இல்ல வந்து கோல்டு மைன் இருக்கு அப்படின்னா அடியில சுரங்கம் தோண்டி போயிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் 6 to 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் போயிருக்கோம். டீப் சி மைனிங் ப்ராஜெக்ட்ல நம்மளால 12 கிலோமீட்டருக்கு மேல கீழே போக முடியல, ரைட்? அண்ட் பிஃபோர் திஸ் எர்த்தோட ரேடியஸ் இருக்கும் இல்லையா? இப்போ கன்சிடர் திஸ் இஸ் எர்த். இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம ரேடியஸ் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 6370 கிலோமீட்டர், ரைட்? இவ்வளோ லென்த் இருக்கு. இதுல நம்மளால அதிகபட்சமே நம்ம கீழே போக முடிஞ்சது வந்து 12 கிலோமீட்டர். பிகாஸ் இப்போ நம்ம ஏதாவது கீழே நம்ம நோண்டுறோம் அப்படின்னா போர் போடுறோம்ல, அந்த மாதிரி நம்ம மைண்ட் பண்ணி கீழே போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கீழே நம்ம போக என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷரும் டென்சிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, ரைட்? அது வந்து ரொம்ப அன்பியரபிளா இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ ஹார்டா மெஷின்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கீழே அனுப்புனாலும் it doesn't withstand with the hard rocks, right? So நம்மளால மைனிங் வழியா we can add this as one of the direct source, mining and drilling, right? drill பண்ணி கீழே போறது மூலமாவும் மைனிங் மூலமாவும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்றோம். And another thing, it is coming out of the earth. எர்த்குள்ள இருந்து ஒரு விஷயம் வெளியே வரும் due to it is one of the disaster. Can anyone say? volcanic eruptions. எரிமலை எனக்கு தமிழ்ல தெரியல. ஸோ வல்கனிக் எரப்ஷன், ரைட்? வல்கானிக் எரப்ஷன். வல்கனிக் எரப்ஷன். ஸோ லாவா அண்ட் மேக்மாங்கிற இது வந்து வெளில வரும். ஆமா, வல்கனோஸ்ல இருந்து மேக்மாங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு லாவா மாதிரி எரி குழம்பு நினைக்கிறேன், அது மாதிரி ஒன்று வந்து வெளியே வரும். ஸோ அதை நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா எர்த்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வரும், ரைட்? இதை ரெண்டை தாண்டி எந்த ஒரு டைரக்ட் சோர்ஸுமே கிடையாது, ரைட்? டோட்டலாக how many direct sources? There will be only two, மைனிங் அண்ட் ட்ரில்லிங், ரைட்? மைனிங்கிறது வந்து ஒரு ஏதாவது அயன் ஓரோ, கோல் மைனோ, கோல்டு மைனோ, இந்த மாதிரி நம்ம ஏதாவது சுரங்கம் தேடி சுரங்கம் அமைச்சு உள்ள இருந்து எடுத்துட்டு வரோம் இல்லையா? அதன் வழியா தெரியுது. இல்லை அப்படின்னா இந்த சி ஏரியாஸ்ல எல்லாம் வந்து பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க இல்லையா? அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம அங்கிருந்து எடுக்கிறது, ரைட்? அது அப்படி ட்ரில் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைச்சா உண்டு, அதன் வழியா நம்ம எர்த்தை பத்தி டைரக்டா படிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் வல்கனிக் எரப்ஷன், ரைட்? எரிமலை வழியா நம்ம வந்து படிக்கலாம். ஐ மீன் எரிமலையில இருந்து சில டைம் ஆக்டிவ் வல்கனோஸ்லாம் வந்து அது ஒரு லாவா வெளியே வரும்போது அந்த லாவால என்னெல்லாம் இருக்குன்றத வச்சு நம்ம எர்த்குள்ள என்ன இருக்குங்கிறது படிக்கலாம், ரைட்? இது ரெண்டு தான் வந்து டைரக்ட் சோர்ஸ். நவ் we are going to discuss about this indirect sources. என்னெல்லாம் இருக்கலாம்ப்பா இன்டைரக்ட் சோர்சஸ்? ஃபாசில்ஸ் இருக்கலாம். ஓகே, ஃபாசில்ஸ். டிசாஸ்டர் அந்த சுனாமி இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்போது நம்ம அது அந்த அந்த கான்டினென்ட் வந்து டேரிங் ஆகுது. கான்டினென்ட் வந்து சுனாமில டேரிங் ஆகாது, இல்ல அந்த பிளேட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது இன்னொன்னு கிரஷ் ஆகுது இல்லையா? அப்போ ஒன்னு எலிவேட் ஆகும்போது அந்த ஃபாசில்ஸ்ல இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஃபாசில்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா? இப்போ பிளேட்ஸே இருக்கு, பிளேட் இப்போ கூட மூவ் ஆகிட்டு தான் இருக்கும், நம்ம இருக்கிற பிளேட் நமக்கு தெரியறது இல்லை இல்லையா? ஸோ ஃபாசில்ஸ்மே ஒரு
பெட்டர் எக்ஸாம்பிள் கிடையாது, பட் ஐ ஜஸ்ட் மென்ஷனிங் ஹியர், ரைட்? ஃபாசில்ஸ், சுனாமி எடுத்துக்க முடியாது, இன்னொரு டிசாஸ்டர் இருக்குது, அதன் வழியாக நம்ம படிக்கலாம். எர்த்குவேக்ல செஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க, ரைட்? அதில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் பேர் வந்து செஸ்மிக் வேவ்ஸ், அதன் வழியாக நம்ம படிக்கலாம். அண்ட் எனி அதர்? நான் இப்போ வந்து மைனிங் அண்ட் ட்ரில்லிங் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் இப்போ எர்த்ல இருந்து நம்ம மைன் பண்றோம் அப்படின்னா கீழே போக போக இங்க வந்து டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம எர்த் கிரஸ்ட் கோர்னு சொல்லிட்டு எர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய லேயர்ஸ் பத்தி படிப்போம். ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய டென்சிட்டி வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வில் பி ஸ்டடிங் திஸ், லைக் அங்கே என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கும், இதோட டென்சிட்டி இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு we can calculate, right? So the temperature and the pressure variation is one of the indirect sources, right? And any other? நேத்து பார்த்த கிளாஸ்ல இருந்து it is an indirect source. Asteroid, meteoroid எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுல மீட்டியராய்ட் சொன்னோமா, எர்த் இதெல்லாமே வந்து ஒரே டைம்ல தான் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். இதுல சிலது வந்து பிளானட்டா கண்டென்ஸ் ஆயிடுச்சு, சன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, மீதி இருக்கக்கூடிய டெப்ரிஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த குயிப்பர் பெல்ட், ஆஸ்ட்ராய்டு பெல்ட் எல்லாம் போய் அங்கங்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் ராக் வந்து இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இந்த பிக் பேங் தியரி நடந்து இந்த பிளானட்லாம் ஃபார்ம் ஆகும்போது தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி திங் தான் வந்து இந்த மீட்டியோராய்டு. இது வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் மீட்டியோராய்டு. இவங்க எர்த்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேர் என்ன, எர்த்தோட அட்மாஸ்பியர்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பர்ன் அப் ஆகிறாங்க ஃப்ரிக்ஷன்னால. இப்போ அவங்க பேர் என்ன? மீட்டியர் மேம். மீட்டியர். ஓகே, இப்போ அந்த மீட்டியர் வந்து எர்த்தோட கிரஸ்ட்ல வந்து ஹிட் ஆயிடுச்சு, பாதி எரிஞ்சும் எரியாம இங்க ஒரு ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு கொலை மாதிரி ஒரு ஏரியா வந்து கிராக்கர் கிரியேட் பண்ணி போச்சு. இப்போ அதோட பேர் என்ன? மீட்டியோரைட். மீட்டியோரைட்ன்றது என்னது அப்படின்னா அன்பர்ன்டு ராக், அப்படிதானே? ஸோ இது வந்து எர்த் ஃபார்ம் ஆயிருக்கும் போது தான் இதுவும் ஃபார்ம் ஆயிருக்கணும் இல்லை? இது ஈவன் தோ எர்த்தோட இன்டீரியர் இருந்து வரலனா கூட இதுவும் எர்த் ஃபார்ம் ஆயிருக்கிற டைம்ல இது ஃபார்ம் ஆயிருக்கலாங்கிறது வந்து இட் இஸ் அன் அசம்ஷன் அண்ட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் எ திங், ரைட்? ஸோ மீட்டியோராய்டுமே இட் இஸ் indirect sources to know about earth, right? இப்போ interior of earth பத்தி தெரியறதுக்கு there are two sources, one is direct source and another one is indirect source. Direct sourceல we have studied two things, mining and drilling, and the second one will be what is that, volcanic eruption, right? And indirect sources பொறுத்த வரைக்கும் first வந்து the temperature and the pressure variation, second வந்து seismic activity like வந்து earthquake, right? அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பார்க்கும்போது இந்த மீட்டியோரைட்ஸ், ரைட்? இந்த மீட்டியோரைட் வந்து அன்பர்ன்டா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ராக்கை வந்து நம்ம அதை எக்ஸாமைன் பண்ணி அதுல என்னெல்லாம் இருக்கு, ஸோ இது வந்து எர்த்துக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்? These are the things I need to start with this interior of earth. And is there any doubt in this, like direct source, indirect sourceல இல்ல வேற ஏதாவது சோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? There are sources. Gravity ஒரு சோர்ஸ் தான். பிகாஸ் எர்த்தோட ஈக்வேட்டர், போலர் ரீஜன் ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துக்குமே வந்து கிராவிடேஷன் வந்து வேரி ஆகுது, ரைட்? பிகாஸ் எர்த்தோட கோர் இங்கே இருக்கு, போல் வந்து கொஞ்சம் அதை விட தள்ளி இருக்கிறதுனால லைக் இந்த ரெண்டு இடத்துல நம்ம வந்து கிராவிட்டி மெஷர் பண்ணும்போது இட் இஸ் ஹை இன் திஸ் ஈக்வேட்டர் அண்ட் குவைட் லோ இன் திஸ் போலர் ரீஜியன், ரைட்? திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் கிராவிட்டி ஒன் ஆஃப் தி source, indirect source for learning about this interior of the earth. Okay, let's start with this slide. That is earth's radius வந்து it is about 6370 km, right? And இது வரைக்கும் யாருமே எர்த்தோட சென்டர்ஸ்லாம் ரீச் பண்ணது கிடையாது, போய் வந்து சாம்பிள் எடுத்துட்டு வந்து அதை படிக்கிறதுக்கு, ரைட்? நம்மளோட நாலேஜ் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த எஸ்டிமேட் அண்ட் இன்ஃபரன்சஸ். அவங்க சொன்ன மாதிரி தியரிஸ் நிறைய ஆல்ரெடி ஃபார்முலேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ஃபரன்ஸ்லேருந்து எடுத்து படிக்கிறது, இல்லை சில எஸ்டிமேட்ஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லேருந்து நமக்கு தெரியறது தான் வந்து எர்த்தோட இன்டீரியர் பற்றி. And mostly interior of the earth is understood by the indirect evidences, right? But சில information வந்து we are obtaining through this direct observation and analysis of the materials like meteorites, right? நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ல இருந்து we are taking it up, right? And recent days வந்து நம்ம other planets வந்து we are sending some space explorations, அங்கிருந்து வரக்கூடிய informations வச்சு we are slightly estimating like what might be this அப்படிங்கிற மாதிரி, right? This is all regarding this concept of interior of earth. And let's continue with this direct sources. Source of rock surface rock or the rocks we get from the mining areas.
நம்ம கொஞ்சம் மைனிங் ஏரியாஸ்லாம் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இல்லை 1 to 2 கிலோமீட்டர் டெப்த் வந்து அவங்க மைனிங் ஏரியா உள்ள சுரங்க மாதிரி தோண்டிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ராக்ஸை வந்து we are getting information from those rocks, right? One such mines are gold mines in the South Africa. And besides mining, scientists have taken up number of projects to explore the conditions in the crustal ocean. Adula one of the project தான் வந்து deep ocean drilling project, right? Pacific Oceanல this project is going on. Deep ocean drilling project. And next one is integrated ocean drilling project. இது வந்து ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் சேர்ந்தது கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து they have some organization and they'll be doing this, right, to explore this earth. And next is, I think recently there is a movie that is Megan நினைக்கிறேன், அப்படி ஒரு மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்குது. அதில் பசிபிக் ஓஷன்ல there will be Mariana Trench ன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்து போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மூவில there is a reference, right? If you have time on your Saturdays and Sundays, kindly have a glance on this movie. And next thing is volcanic eruption. அது மூலமா நமக்கு direct information வந்து கிடைக்குது, right? Next is that indirect sources. Let's discuss about this indirect sources. நம்ம சொன்னோம் இல்லையா, சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து கீழே போக போக நம்ம டெப்த் போக போக என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ரெஷருமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? இதனால தான் நம்மளால கீழே போக முடியல. நம்ம அனுப்பின மிஷின் எல்லாமே மெல்ட் ஆகி மேலே வருது, வரதே இல்லை சில டைம். ஸோ டெப்த் போக போக there will be some temperature and pressure increase, and the density of material also increases with depth. நம்ம உள்ள போக போக இப்போ crust, mantle, coreன்னு சொல்லிட்டு 3 மேஜர் லேயர் இருக்கு. நம்ம உள்ள போக போக என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியலோட டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு, ரைட்? ஸோ வந்து இட் இஸ் குவைட் ஹார்ட் ஃபார் அஸ் டு go to such interior depth, and this is some average depth of the density of the earth. எர்த்தோட ஆவரேஜ் டென்சிட்டி வந்து டோட்டலாக பார்க்கும்போது இட் இஸ் 5.5 கிராம் பெர் சென்டிமீட்டர். இதே நம்ம கோர் போகும்போது இட் இஸ் 11 கிராம் பெர் சென்டிமீட்டர், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எர்த் சர்ஃபேஸ், இட் இஸ் 2.6 to 3.3, ரைட்? எர்த்தோட சர்ஃபேஸ் பார்க்கும்போது இட் இஸ் அப் டு 2.6 to 3.3. இதே நம்ம கோர் போக போக shown in our hobby, it will be used for this research purposes, right? From that we will be analyzing, right? என்னெல்லாம் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு. Is my voice is audible? எஸ் மேம். மேம் ஒரு சின்ன டவுட் மேம். மேம் இப்போ ஹியூமன் மேட் சேட்டலைட்ஸ்லாம் இருக்குல்ல மேம், அது ஒரு டைரக்ட் சோர்ஸஸாக எடுத்துக்க முடியாதா? ஹியூமன் மேட் சேட்டலைட்ஸ் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்னு சொல்கிறோம்ல மேம், லைக் இன்சாட் அதெல்லாம். நம்ம இன்டீரியர் ஆஃப் எர்த் தானே படிக்கிறோம். அட்மாஸ்பியர் பற்றி படிக்கிறதுனா நீங்கள் சொல்கிறது எடுத்துக்கலாம். ஓகே மேம், ஓகே. எர்த்துக்குள்ளே என்ன இருக்குன்னு படிக்கிறதுக்கு வந்து சேட்டலைட் எதுவும் பண்ண முடியாதுல்ல. இப்போ என்ன கல்டிவேட் பண்ணியிருக்கோம் இந்த ரீஜியனில், இது வந்து மேப் பண்ணி சொல்லணும்னா இன்சாட்டை சொல்லும். பட் க்ரஸ்டில் என்ன இருக்குது, கோரில் என்ன இருக்குன்னா இன்சாட் சொல்லாது இல்லையா? எஸ் மேம், கரெக்ட் மேம். காட். யா. நவ் the material and structure observed in the meteors are similar to that of the earth, because இது ரெண்டுமே ஒரே டைம்ல ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? எர்த்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலும் அதே மாதிரி அந்த மீட்டியார்ஸ்ல நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியலுமே வந்து இட் இஸ் குவைட் சிமிலர் டு எர்த். அண்ட் பிகாஸ் இது ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்றதுனால ஸோ இட் இஸ் பிகேம் another source of information about our interior, right? அண்ட் மற்ற இன்டைரக்ட் சோர்சஸ்லாம் என்னன்னு பார்க்கும்போது இட் இஸ் கிராவிடேஷன் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் சிஸ்மிக் ஆக்டிவிட்டி, ரைட்? அண்ட் இந்த கிராவிடேஷன் வந்து எல்லா லேட்டிடியூட்லையும் ஒன்று போல இருக்காது. இட் இஸ் கிரேட்டர் நியர் தி போல்ஸ் அண்ட் லெஸர் தி ஈக்வேட்டர். பிகாஸ் சென்டர்ல இருந்து லைக் திஸ் இஸ் பிகாஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் அட் தி ஈக்வேட்டர் பீயிங் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி போல்ஸ். அதனால தான் வந்து டியூ டு திஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் சென்டர் அண்ட் போல்ஸ் அண்ட் சென்டர் அண்ட் தி ஈக்வேட்டர் நமக்கு இந்த கிராவிடேஷனல் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு, ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் தி இன்டைரக்ட் சோர்சஸ். நெக்ஸ்ட் செஸ்மிக் வேவ்ஸ், ரைட்? நம்ம இங்கே வந்து ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் தான் பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது வந்து எர்த் வேவ் தான். ஸோ ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ், ரைட்? செஸ்மிக் வேவ்ஸ்ங்கிறது வந்து எர்த் வேக் அப்போ உருவாகக்கூடிய வேவ்ஸ், ரைட்? எர்த் வேக் அப்போ 2 types ஆஃப் வேவ்ஸ் வந்து உருவாகும். ஒன்று வந்து பாடி வேவ்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வில் பி சர்ஃபேஸ் வேவ்ஸ்.
இந்த பாடி வேவ்ஸ் வந்து இது வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு P waves and next one is S waves. Pங்கிறது வந்து primary waves and S waves வந்து secondary waves. Primary waves, secondary waves, surface waves வந்து L waves னு ஒரு நேம் இருக்கு, ரைட்? This is about earthquake. இப்போ வந்து earthquake எங்க வரும் அப்படின்னா, இது வந்து எர்த்தோட crust, இது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எர்த்துக்கு இன்டீரியர் தான் வர ஆரம்பிக்கும், ரைட்? இந்த P waves, S waves, L waves இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த S waves-னால லிக்விட் மீடியம்ல டிராவல் பண்ணாது. P waves வந்து சாலிட் வேவ்ஸ்லயும் போயிடும், அதே மாதிரி லிக்விட் மீடியம்லயுமே வந்து அது போயிடும், ரைட்? இப்போ லெட்ஸ் சே இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு, ரைட்? கிரஸ்ட்டுக்கு கீழே இங்க வந்து ஃபர்ஸ்ட் வரது வந்து P waves தான் வந்து உருவாகும். இந்த பிரைமரி வேவ்ஸ் வந்ததுக்கப்புறம் இது சாலிட் வேவ்ஸ்குள்ள வந்து சாலிட் மீடியம்லயும் டிராவல் ஆகி லிக்விட் மீடியமும் டிராவல் ஆயிடும். இது இங்க ஹிட் ஆனதுக்கப்புறம் இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்னு சொல்லுவோம். இங்க இருந்து இது சர்ஃபேஸ் வேவ்ஸா போயிடும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் P waves. இதே S waves என்ன ஆகும் அப்படின்னா இங்க வரைக்கும் வரும், இதுக்கப்புறம் அதால வர முடியாது, ரைட்? ஸோ S waves cannot be it cannot travel through liquid medium, ரைட்? இது வந்து S waves-ஓட ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை வச்சு தான் நம்ம எர்த்துக்குள்ள என்னென்ன மாதிரி மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம், ரைட்? ஸோ செஸ்மிக் வேவ்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் ஸ்டடிங் அபவுட் திஸ் இன்டீரியர். நவ் seismology is the science which studies various aspects of seismic waves, right? இந்த மாதிரி உருவாயிருக்கக்கூடிய seismic waves உடைய நிறைய aspects பத்தி படிக்கிறது தான் வந்து seismology. இந்த seismic waves வந்து earthquake அப்போ உருவாகக்கூடிய எனர்ஜி தான் வந்து seismic waves. And these seismic waves are recorded with the help of an instrument called seismograph, right? And நம்ம இதை பத்தி தெளிவா படிக்கிறதுனால நமக்கு எர்த்குள்ள என்னென்ன லேயர் இருக்குன்றது ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடைக்குது, right? This is regarding this seismic waves. Is there any doubt in the seismic wave? No, ma'am. Okay. Now, seismic waves is also called as the earthquake waves. ரெண்டும் ஒன்று தான். லைக் இது படிக்கிறது செஸ்மாலஜி, இதை மெஷர் பண்றது வந்து செஸ்மோகிராஃப் ஒன்று தான். அதில் எர்த்குவேக் வேவ்ல மொத்தம் 2 டைப் இருக்கு, பாடி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ். பாடி வேவ்ஸ்ன்றதுல 2 டைப் இருக்கு, பிரைமரி, செகண்டரி, சர்ஃபேஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ். இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சா போதும். அண்ட் இப்போ இடையில எர்த்குள்ள வந்து எர்த்குவேக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எர்த்குவேக் வர ஆரம்பிக்குது, இதனால செஸ்மிக் வேவ்ஸ் வருது. இது எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து டிராவல் ஆகும், ரைட்? அண்ட் எர்த்குவேக்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் எனி சடன் ஷேக்கிங் ஆஃப் தி கிரவுண்ட் காஸ்ட் பை தி பேசேஜ் ஆஃப் செஸ்மிக் வேவ்ஸ் த்ரூ எர்த் ராக், ரைட்? இப்போ எர்த்துக்கு அடியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து இட் வில் பி ஷேக்கிங். அதுதான் நமக்கு வந்து மேல ஃபீல் ஆகும், ரைட்? இட் இஸ் காஸ்ட் பை தி வைப்ரேஷன் இன் தி ராக்ஸ். அண்ட் இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இல்லையா, இப்போ வைப்ரேட் ஆகும்போது அந்த எனர்ஜி தான் வந்து என்ன ஃபார்மெட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா செஸ்மிக் வேவ்ஸ்ங்கிற ஃபார்மெட்ல ரிலீஸ் ஆகுது, ரைட்? And these waves are produced when some form of energy stored in the earth crust is suddenly released, right? Earth crustல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய சில ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அது ரிலீஸ் ஆகும்போது நமக்கு இந்த வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட்? And usually when masses of rock straining against one another suddenly fracture and slip, right? ஒரு பெரிய ராக் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று மேல ஒன்று சாஞ்சிருக்கும் போது சடனாக அது வந்து ஸ்லிப் ஆகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி செஸ்மிக் வேவ்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹேப்பனிங் அண்டர் தி எர்த் கிரஸ்ட்டுக்கு கீழே நடக்கக்கூடிய கிரஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த எர்த்குவேக், ரைட்? இந்த வேவ்ஸ் வந்து எனர்ஜி ஃபார்மட், அங்க ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து வேவ்ஸ் ஃபார்மட்ல என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் பி ரிலீசிங் இன் ஆல் டைரக்ஷன். அது வந்து ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல சர்ஃபேஸ்ல ஹிட் ஆகுதோ அந்த இடத்துல எர்த்குவேக் வந்து ஃபீல் ஆகும், ரைட்? அண்ட் வி கேன் மெஷர் திஸ் எர்த்குவேக் பை வேரியஸ் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆல். ரிச்சர்ல தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. அண்ட் let's see this types of seismic waves. Okay, basically earthquakes are 2 types, body waves and surface waves. So body waves வந்து எப்படி ஜெனரேட் ஆகும் அப்படின்னா due to the release of energy at the focus and move in all directions traveling through the body of the earth, right? எந்த இடத்துல அந்த what to say எர்த்குவேக் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகுமோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து எல்லா டைரக்ஷன்லையுமே மூவ் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? அதனால தான் இது பேர் வந்து பாடி வேவ்ஸ். இந்த பாடி வேவ்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ராக்ஸை வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் அங்கே கிரியேட் ஆகக்கூடிய புது வேவ்ஸ் தான் நம்ம வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ்னு சொல்கிறோம், ரைட்? இது எல்லாமே வந்து சர்ஃபேஸில் மூவ் ஆகும், லைக் சர்ஃபேஸ் வேவ்ஸ். பாடி வேவ்ஸ் வந்து எர்த்குள்ள மட்டும் உருவாகிட்டு இட் வில் பி ஹிட்டிங் த எர்த் சர்ஃபேஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் இட் வில் பி கால்ட் அஸ் சர்ஃபேஸ் வேவ்ஸ். அதுக்கப்புறம் வருது சர்ஃபேஸ் வேவ்ஸ். And இது வந்து சர்ஃபேஸ் வழியாவே it will be moving and the velocity of waves changes as they travel through materials with a different elasticity, which means இப்போ அது எந்த மெட்டீரியல்ல டிராவல் ஆகுதோ அதை பொறுத்து அதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும், ரைட்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி வேவ்ஸ் இருக்கு இல்லையா,
இது வந்து இனிஷியலாக இட் வில் பி மூவிங் ஃபாஸ்டர் இன் சாலிட் மீடியம், அதுக்கப்புறம் அந்த லிக்விட் மீடியம் வரும்போது இன்னும் கொஞ்சம் there is some variation in this in their velocity, right? We'll be discussing those. இப்போ அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா இட் வில் பி ஹையர் வெலாசிட்டி, ரைட்? அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் பொறுத்தும் அதோட டைரக்ஷனும் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரிஃப்ராக்டிங், ரைட்? அண்ட் வில் பி சீயிங் அபவுட் சம் கான்செப்ட் கால் ஷேடோ ஜோன், ரைட்? சில இடத்துல வந்து அந்த வேவ்ஸ் நல்லா ட்ராவல் பண்ணவே முடியாது. இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் அண்ட் ரிஃப்ராக்டிங், ரைட்? வில் பி டிஸ்கசிங் திஸ் அண்டர் earthquake. Let's go on. There are two types of body waves. They are called as the P waves and S waves. P waves is enna appadina, they are the primary waves, and secondary waves indradhu vandu it is the S waves, and next one is surface waves. These are the L waves, right? And the primary waves vandu it will be longitudinal, right? Longitudinal waves na enna appadina it will be moving like this. idhula irukkudiya particle இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். இது வந்து longitudinal waves. Next one is transverse waves. Transverse-னா இப்போ ஒரு ரோப் இருக்குன்னா அதை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா லைக் கையில் வச்சு இல் பி ஆட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா இட் வில் பி கோயிங் லைக் திஸ்ல. ஸோ இந்த வேவ்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் லைக் லைட் வேவ்ஸ், ரைட்? இது வந்து இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகுறதுனால இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ், ரைட்? இப்போ ஒரு இடத்துல ஒரு மீடியம் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி வேவ்ஸும் மூவ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வேவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வைங்களேன், இந்த வேவ் மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகல் எல்லாமே அப் அண்ட் டவுன்ல பெர்பெண்டிகுலரா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் வில் பி காசிங் சம் டிஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ செகண்டரி வேவ்ஸ் ஆர் லீஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ், பட் இந்த சர்ஃபேஸ் வேவ்ஸ் வந்து இட் இஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ஃபேஸ் வேவ் ஹிட் ஆகும். இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ் அமௌங் தீஸ் 3 waves, right? This is regarding the types of waves. Is there any doubt in this types? I mean longitudinal waves, transverse waves la edha doubt irukka illa inoru vaati explain pannuma? No ma'am, no doubts. Okay, let's continue with this. Now we are going to discuss about this P waves. P waves தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. இவங்க வந்து சவுண்ட் வேவ் மாதிரி, right? It is also called as the compression waves or longitudinal waves. And next one is often heard rather than felt. நமக்கு வந்து இந்த P waves வருது வந்து ஃபர்ஸ்ட் கேட்க தான் செய்யுமே தவிர இது ரொம்ப ஃபீல் ஆகாது. அண்ட் எர்த் கிரஸ்ட்ல இவங்களோட ஸ்பீட் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா இட் வில் பி 4 to 8 km/s, right? You no need to remember this number and all, just have an idea, right? ஒவ்வொரு வேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், right? And they do not generally cause a lot of damage except in the biggest earthquake. ரொம்ப பெரிய earthquake இருக்கு அந்த டைம் பீரியட்ல தான் வந்து நமக்கு இது வந்து டேமேஜ்க்கு வந்து காஸ் பண்ணும், பட் it doesn't cause much damage, right? And it passes through solid medium, liquid medium, and இது வந்து solidல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் and liquidல வந்து it is quite slower, right? This is regarding the P waves, right? Things to note about P waves வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் வரவங்க. அதனால தான் இவங்களை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிரைமரி வேவ்ஸ்னு சொல்றோம். அண்ட் இவங்களோட மூவ்மெண்ட் வந்து எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் எப்படி மூவ் ஆகுமோ அதே மாதிரி தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் longitudinal waves or compression waves, right? This is how they will be. இந்த மாதிரி தான் P waves வந்து இருக்கும். And you no need to remember this speed and all. And இது வந்து ஜென்ரலாக எவ்வளோ ரொம்ப பெரிய டேமேஜ்லாம் காஸ் பண்ணாது except this biggest earthquakes, and it passes through, this is important, fourth point is it passes through solid liquid medium, right? And next is that okay, ஏன் வந்து எர்த்ல வந்து எர்த்தோட இன்டீரியர்ல வந்து gaseous part இல்ல? anyone? அது ஹீட் அதிகமா ஜெனரேட் பண்றதுனால கேஸஸ்லாம் மேல எவாபரேட் ஆகி போயிடுது. ஓகே, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? தெரியல மேடம், அதுக்கு என்ன பேர்? மேம் டிகேஸ் அட்டெண்ட் பண்ணலையோ? இல்ல நான் ஜெனரலா சொல்றேன். ஓகே, இல்ல நேத்து கிளாஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தேன் நான். அது இல்ல பேர் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். ஓகே, இட்ஸ் ஓகே. அது பேர் வந்து டீகேசிங்கிற ப்ராசஸ், ரைட்? கோர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய எல்லா கேஸஸுமே வந்து இந்த பிளானட் ஃபார்ம் ஆகும்போது இது வந்து எவாபரேட் ஆயிருக்கும், ரைட்? எவாபரேட் சொல்ல முடியாது, இட் வில் பி மூவிங் அவே. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு இன்னர் பிளானட் எர்த்ங்கிறது. ஸோ இது வந்து சன்னுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால சன்ல இருந்து வரக்கூடிய சோலார் விண்ட்ஸ், சோலார் ஃபிளார்ஸ்லாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த கேஸஸ் எல்லாத்தையுமே வந்து இட் வில் பி
அது வந்து இட் வில் பி மூவிங் அவே, ரைட்? அது வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வந்து போயிருக்கும். தட் இஸ் திஸ் டீகாஸிங்கிற ப்ராசஸ், ரைட்? யூஆர் கரெக்ட் ஒன்லி. ஆனால் இது கிளாஸ்ல மென்ஷன் பண்ணனால நான் கேட்டிருந்தேன். ஓகே ஓகே. யா நவ் எஸ், டோட்டலாக வந்து எர்த்தோட இன்டீரியரில் வந்து ஜஸ்ட் சாலிட் அண்ட் லிக்விட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த வேவ்ஸ், P waves வந்து இட் இஸ் பாசிங் த்ரூ போத் சாலிட் அண்ட் லிக்விட். இதே சாலிட்ல வந்து இட் வில் பி குவைட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் லிக்விட்ல வந்து இட் வில் பி ஸ்லோவர், ரைட்? This is all about this P waves. P waves is also called as primary waves, compression waves and longitudinal waves, right? Let's continue with this S waves. These are least destructive waves. இந்த வேவ்ஸ் வந்து செகண்டா வரும், ரைட்? பிரைமரி வேவ்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வேவ்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி செகண்டரி வேவ்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஆர் டிஸ்டார்ஷனல் வேவ், ரைட்? இதோட ஸ்பீட் பார்க்கும்போது இட் இஸ் அபவுட் 2.5 to 4 km/s, ரைட்? That is 9,000 to 14,000 km/h. And pack the bigger punch because they are bigger and they'll be moving at the right angles to the direction of travel, right? இது வந்து லைட் ரே மாதிரி travel ஆகும். அது மட்டும் இங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து it is also called, it is secondary waves or transverse waves. And the second point you need to note here is it is similar to light ray, right? ஒரு லைட் வேவ் வந்து எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இது போகும், ரைட்? அண்ட் இந்த சின்ன வயசுல அந்த லேசர் லைட்லாம் அடிச்சு விளையாடுவோம்ல, இல்லை டார்ச் லைட் வந்து ஒரு நம்ம இடத்துல இருந்து அடிக்கிறோம் அப்படின்னா, ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட் இல்லை, ஆக்சுவல் டார்ச் லைட், அதை நம்ம வந்து அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த லைட்ல தெரியும் இல்லையா, மேலே கீழே மூவ் ஆகுது. இது மாதிரி தான் வந்து இதுதான் இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவோட ஃபங்க்ஷன், ரைட்? இப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பெர்பெண்டிகுலராக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த வேவ்ஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள், ரைட்? திஸ் இஸ் பெர்பெண்டிகுலர், இதுதான் ரைட் ஆங்கிள், ரைட்? ஸோ their side to side motion like a snake wriggling is that causes the most damage, right? இது இப்படி மூவ் ஆகுறதுனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிவியர் டேமேஜ் வந்து காஸ் பண்ணுது ஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும். பட் they cannot travel through liquids, right? Because liquids has no shear strength. No need to know this at all. S waves வந்து லிக்விட்ல டிராவல் பண்ணாது, சாலிட்ல மட்டும் தான் டிராவல் பண்ணும். ஸோ இந்த எர்த்குவேக் இருக்கு இல்லையா, இது வந்து எர்த்தோட எந்த இடத்துல வேணா அக்யூர் ஆகலாம், ரைட்? இங்கே ஆகலாம், இல்லை இன்டீரியர்ல எந்த இடத்துல இருந்து வேணா அக்யூர் ஆகலாம். ஸோ அது டிராவல் பண்ணுற மீடியம் வச்சு இது எல்லா டைரக்ஷன்லையுமே டிராவல் பண்ணும். இந்த இடத்துல எர்த்குவேக் வருது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லையுமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டிராவலிங். ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய செஸ்மோகிராஃபில் வில் பி ரெக்கார்டிங் திஸ் வேவ்ஸ், ரைட்? சில ஏரியாவில் என்ன ஆகாது அப்படின்னா இட் வில் பி டசன் noted because due to this shadow zone, right? We will be learning those shadow zones in our upcoming classes. You need to remember here S wavesங்கிறது வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா transverse waves. இது வந்து லைட் ரே மாதிரி டிராவல் ஆகும். இதனால லிக்விட்ல டிராவல் பண்ண முடியாது, அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் வேவ். இதன் வழியா நம்ம வந்து எர்த்தோட இன்டீரியர் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிய முடியுது. அண்ட் மோஸ்ட்லி இட் வில் பி டிராவலிங் லைக் திஸ். அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பெர்பெண்டிகுலராக மூவ் பண்ண வைக்கும், இல்லை ரைட் ஆங்கிள் டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்கும் அது டிராவல் பண்ண இடத்துல இருந்து. இதனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல ஹெவியான டேமேஜ் வந்து காஸ் பண்ணும், ரைட்? திஸ் இஸ் ஆல் ரிகார்டிங் திஸ் S waves. Is there any doubt in this body waves, both P waves and S waves la? Arina kunja explain pannuma? No ma'am. Okay. No doubts. Okay, let's continue with the surface waves. Now, in the surface waves na enna agum appadina earthoda surface la travel pannum, right? inga vandadukku appuram இங்கே ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி லாங் பீரியட் வேவ், இல்லை அப்படின்னா எல் வேவ், ரைட்? ஃபர்ஸ்ட் இஸ் பி வேவ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எஸ் வேவ். இது ரெண்டுமே வந்து பாடி வேவ்ஸ். சர்ஃபேஸ் வேவ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கால்ட் அஸ் தி எல் வேவ்ஸ், ரைட்? தட் இஸ் லாங் பீரியட் வேவ். இதுதான் வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட் எர்த்குவேக். ஐ மீன் வேவ்ஸ்லேயே வந்து இதுதான் ரொம்ப ஸ்லோவஸ்ட். ஃபர்ஸ்ட் பி வேவ்ஸ் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் எஸ் வேவ்ஸ் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஹிட் ஆகுறது தான் இந்த சர்ஃபேஸ் வேவ்ஸ், ரைட்? அண்ட் இருக்கக்கூடிய எல்லா செஸ்மிக் வேவ்ஸ்லையுமே வந்து இந்த வேவ்ஸ் தான் வந்து இட் கவர்ஸ் தி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். பிகாஸ் இந்த இடத்துல ஐ மீன் கன்சிடர் திஸ் இஸ் எர்த் சர்ஃபேஸ், இங்கேருந்து எர்த்குவேக் ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் செஸ்மிக் ஆக்டிவிட்டி, இந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து எர்த்தோட இன்டீரியர். இங்கேருந்து ட்ராவல் ஆகுது பி வேவ்ஸ். பி வேவ்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே எஸ் வேவ்ஸே கிளம்புவாங்க. இங்கே லிக்விட் ஃபேஸ் இருந்துச்சுன்னா, லிக்விட் மெட்டீரியல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எஸ் வேவ்ஸ் இதோட ஸ்டாப் ஆயிடும், இதோட பி வேவ் ஸ்டாப் ஆயிடும். இங்கேருந்து கிளம்புறது ஐ மீன் later on S waves தான் வந்து it will be traveling, right? So these surface waves will be covering the longest distance of all seismic waves. And இவங்களோட ஸ்பீடு வந்து சர்ஃபேஸ் வேவோட ஸ்பீடு வந்து it is lower than P waves and S waves, but these are the most violent and destructive, right? உள்ளதுலேயே ரொம்ப டேஞ்சரஸான வேவ் வந்து சர்ஃபேஸ் வேவ் தான். இதோட மேக்னிடியூட் பொறுத்து தான் வந்து எர்த்குவேக்கோட மேக்னிடியூட் இருக்கு, ரைட்?
So this is regarding this surface waves, and we have learned these seismic waves. earthquake பத்தி ஏதாவது ஐடியா வந்திருக்கா இப்போ, லைக் ஓரளவுக்கு? Can anyone? Okay. It's a negative. நான் இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், சரியா? உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து ஒரு 1 லைனோ 2 லைனோ 1 பேஜோ 2 பேஜோ எழுதி எனக்கு வந்து 8 o'clock கிளாஸ் முடியுமா? நாளைக்கு காலையில் ஒரு 10:30க்குள்ள என்னோட நம்பர் குரூப்பில் இருக்கு, லைக் நான் இப்போ கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு போட்டுருங்களா, அதான் என்னோட நம்பர். யூ கேன் சென்ட் இட் டு மீ த இமேஜ். உங்களுக்கு ஹாஃப் பேஜ் எழுதினாலும் பரவாயில்ல, இல்லை 2 lines கூட எழுதினாலும் பரவாயில்ல. ஐ நீட் த ஆன்சர்ஸ், ரைட்? Shall I give the question now? யாராவது பேசுங்க. எஸ் மேம். ஓகே, உங்களுக்கு என்ன தெரியுதோ எழுதுங்க. மார்க் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்த்து கூட எழுதுங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் எழுதுங்க. ப்ளீஸ் டேக் டவுன் திஸ் கொஸ்டின். மார்க் மென்ஷன் பண்ணவா இல்லை வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணவா? Girls, can you respond? வேர்ட்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, மினிமம் வந்து 10 words, மேக்ஸிமம் வந்து 150 words வச்சுக்கலாம். 150 words வந்து 10 மார்க்குக்கான வேர்ட் லிமிட் உங்களோட மெயின்ஸில். 10 wordsங்கிறது வந்து இந்த கிளாஸ்க்கான லிமிட். அட்லீஸ்ட் சஸ்பென்ஸ் வேவ் பற்றி 10 வார்த்தையாவது எழுத முடியலான்னு பார்க்கலாம், ரைட்? படிச்சுட்டு கூட எழுதுங்க, பார்த்து கூட எழுதுங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் எழுதணும். இந்த ஷீட்டில் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஷீட்டில் ஆன்சர் எழுதி அனுப்புறீங்களோ அதில் யூ ஷுட் ரைட் திஸ், ரைட்? கொஸ்டின் எழுதியாச்சுல, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் செஸ்மிக் வேவ்ஸ், அவ்வளோதான். மினிமம் 10 words, மேக்ஸிமம் வந்து 150 words. டைம் வந்து நாளைக்கு காலையில் 10:30க்குள்ள. இது யாராவது ரெக்கார்டிங் செஷன் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதுலேருந்து 5 hours நீங்கள் எழுதி அனுப்புங்க. Okay, shall we continue? Yes ma'am. Yeah. இதுதான் P waves ஓட வந்து traveling. யாரோ ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க கிளாஸ்ல இருந்து. It's okay. This is how P waves will be traveling like this. And இது வந்து S waves ஓட மூவ்மெண்ட். longitudinal wave னு சொன்னல, surface waves வந்து it will be like this, right? So அதனால தான் இது வந்து it will be causing so high damages and all, right? And now we are going to study about this crust, core, mantle. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். And before getting into this, I need to tell some chapters to read, right? இன்னைக்கு கிளாஸ் வந்து எங்கெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா 6th standard NCERT-ல அதே 2nd, 3rd, and you can read the 5th chapter, right? 4th வந்து ஒரு சின்ன சாப்டர் தான். It will take hardly 15 minutes. 6th standard NCERT-ல the chapters are 2nd, 3rd, 4th and 5th. And if you're having time now, you can read the 6th chapter, Major Landforms of the Earth. And 11th standard Fundamentals of Physical Geography-ல Unit 2. அதில் வந்து நேற்று ஃபர்ஸ்ட் சாப்டர் ரீட் பண்ணியிருப்பீங்க, ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் எர்த். அண்ட் 3rd one இன்டீரியர் ஆஃப் எர்த். அதுதான் இன்னைக்கான கிளாஸ். Should I repeat or it's enough? 6th வந்து 2nd, 3rd, 4th, 5th. டைம் இருந்தால் 6th, இல்லைனா வேண்டாம். 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபியில் யூனிட் 2ல 2nd சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நேற்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா வேண்டாம், இல்லை படிக்கல அப்படின்னா don't read that 2nd and 3rd chapter, right? 9 pages தான் இருக்கு 3rd chapter. You should read it, right? And before getting into this chemical composition and layering system of earth, I mean crust, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி I need some inputs from you. Like நான் yesterday உங்ககிட்ட பேசுனது வச்சு I can feel that current affairsல நீங்க கொஞ்சம் lag ஆகுறீங்க அப்படின்னு. So if you are comfortable அப்படின்னா can we have some session on current affairs, like previous year monthly magazine இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு we shall discuss or take a class on that. Is it okay for everyone?
Yes, ma'am. ஓகே மேம். எஸ் மேம். ஓகே. டைம் ஸ்லாட் வந்து நான் 2 சொல்றேன். நீங்க எது கன்வீனியன்ட்னு சொல்லுங்க. ஒண்ணு சாட்டர்டே மீட் பண்றது, இல்ல அப்படின்னா சண்டே மீட் பண்றது. What will be your convenient day? Saturday or Sunday? கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நம்ம லைவா நீங்க அட்டென்ட் பண்ணா இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். இது நான் உங்ககிட்ட கேட்கணும் கூட ஏன் ஐ மீன் ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஐ ஹவ் ஆஸ்க்ட் தம். தே டோல்ட் தட் லைக் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு. பட் ஐ வாண்ட் யூ டு லைக் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் செஷன். லைக் நிறைய டவுட்ஸ் வரலாம். இல்லை ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்ல வி ஷால் ஹார்ட்லி ட்ரை டு கம்ப்ளீட் தட், ரைட்? ஒரு 2 hours வேணா மீட் பண்ணலாம். சாட்டர்டே எல்லாரும் மீட் பண்ணலாம். சண்டேனா யாராவது அவங்களுக்கு அந்த ஃப்ரீ டேஸ் இருக்குங்கிறதுனால அதுல வருவாங்களான்னு தெரியல. ப்ரிப்பரேஷன் வந்து என்னப்பா ஃப்ரீ டேஸ்? சரி, ஓகே, கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஐ அண்டர்ஸ்டுட். பட் சாட்டர்டேனா லைக் சம் வில் பி ஒர்க்கிங், சிலர் வந்து காலேஜஸ்ல போவீங்க. ஓகே ஓகே. சண்டே இல்ல எனக்கு தெரியல, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ சொல்லுங்க. நீங்க சாட்டர்டே சொல்லிருக்கீங்க அண்ட் சண்டே எனிவன்? மேம் சண்டே கூட ஓகே தான் மேம். ஓகே. உங்களுக்கு சாட் ஆப்ஷன் இருக்குல்ல, லைக் உங்களுக்கு எந்த டே கன்வீனியன்ட்னு இப்போ டைப் பண்ணுங்க. இது ஒரு 5 minutesல முடிச்சு விடலாம். லைக் எந்த டேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஐ கேன் ஷெட்யூல். சாட்டர்டே ஆர் சண்டே? Can type your opinion there. Fine with any day? Saturday, Sunday. Okay, everything is fine. Sunday, Saturday. I think Saturday is fine for many. Okay, let's fix Saturday, right? Saturday morning or evening? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. மார்னிங் கன்வீனியன்ட்டா, ஈவினிங் கன்வீனியன்ட்டா? See, many of you are working, so morning. I got 2 morning messages. Morning. Okay, let's fix with the Saturday morning. Time will be intimated to you later, right? உங்களுக்கு Thursday-குள்ள உங்களுக்கு சொல்லிடுறோம் என்ன டைம்ல வந்து கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ we'll be discussing the monthly current affairs. We shall start with the May month or June month, right? Okay. Shall we start? And லைக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேகசின் ஓகே தானே? லைக் எல்லாத்துக்கும் மேகசின் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்தது. இப்போ வீக்லி அஃபேர்ஸ் எடுக்கிறத விட மேலேருந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் முடிகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் we can cover maximum of the month. So monthly is best. Let's go with the Sankalpoda current affairs material. We shall start with that, and I need to have a glance on that. Illa appadina we'll be giving some other material, right? It will be decided by Thursday afternoon, and we shall get to that, right? Okay. Shall we get back to the class? Okay, let's start with this layering of earth, right? மொத்தம் earth-ஓட லேயர் வந்து 3 இருக்கு ப்ரிடாமினென்ட்டா. ஃபர்ஸ்ட் வந்து crust, செகண்ட் வந்து mantle, தேர்ட் ஒன் will be core, right? crust, அது கீழே இருக்கிறது mantle, அதுக்கப்புறம் இருக்கிறது core, right? And from this இதுல ஒவ்வொரு ரீஜியனுக்குமே இருக்கக்கூடிய பவுண்டரி இருக்கு, ரைட்? இப்போ வந்து there is some concept called discontinuity. We will be learning this, right? சில நேம்ஸ்லாம் அங்கே படிப்போம். அண்ட் இந்த கிரஸ்டுக்கு மேலே இருக்கிறது வந்து அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் பற்றி நம்ம கிளைமட்டாலஜியில் தான் படிக்க போகிறோம், ரைட்? இப்போ நம்ம வந்து இன்டெப்த்தாக கிரஸ்ட்னா என்ன, மேண்டில்னா என்ன, கோர்னா என்னங்கிறதா இந்த கிளாஸில் பார்க்குறோம், ரைட்? லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ். அண்ட் இது கிரஸ்ட், இந்த ரீஜியன். இது மேண்டில், ரைட்? இதுக்கு இடையில வந்து ஒரு ரீஜியன் இருக்கு, அது பேர் தான் வந்து ஆஸ்தனோஸ்பியர். இந்த வேர்ட் ஆஸ்தனோ இருக்குல்ல, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் வீக், ரைட்? வீக்குங்கிறதுக்கான மீனிங், ஐ மீன் ஆஸ்தனோங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து வீக். இந்த ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் குவைட் செமி சாலிட், ரைட்? கிரஸ்ட் வந்து சாலிட் ஏரியா,
அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்பர் மேண்டில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் வந்து இந்த ஆஸ்தனோஸ்பியர், ரைட்? இந்த லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் இது இந்த மாதிரி மேண்டிலுக்கு மேல இருக்கும், ரைட்? அண்ட் லைக் திஸ் ஆஸ்தனோஸ்பியர்ங்கிறது கொஞ்சம் வீக்கஸ்ட் ஏரியா. இது வந்து செமி சாலிட், ரைட்? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பிளேட்ஸ் மூவ்மெண்ட்லாம் சொன்னோம் இல்லையா, டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேட் எல்லாமே வந்து இந்த ஆஸ்தனோஸ்பியர் மேல தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறதா வந்து there is some belief or that is the theory, right? ஆஸ்தனோஸ்பியர் வந்து ஒரு செமி சாலிடான ஒரு மீடியம், ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் கிரஸ்டுக்கு கீழே. அது மேலதான் வந்து இந்த கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறதா இவங்க சொல்றாங்க, ரைட்? ஐ மீன் எல்லா தியரிஸுமே அதை தான் வந்து சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மேண்டில். ஆஸ்தனோஸ்பியருக்கு அப்புறம் இருக்கிறது மேண்டில். மேண்டிலுக்கு அப்புறம் இருக்கிறது கோர், ரைட்? கோர்ல there is two things. One is inner core and next one is outer core. இந்த outer core வந்து it will be in liquid state. இதே இந்த இன்னர் கோர் இருக்கு இல்லையா, இது வந்து it is in solid state, ரைட்? இருக்கக்கூடிய ஹார்டஸ்ட் மெட்டல் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கோர்ல, இன்னர் கோர்ல வந்து it will be condensed, ரைட்? We'll be studying about the composition of earth in our upcoming class, and coming class na indhe class la paathurom nu nenikiren. Let's see. Okay, let's get into this crust. Crust is the uppermost layer over the earth's surface, right? And it is the outer superficial layer, extends down to 30 to 40 kilometer. Like இப்போ வந்து கான்டினென்ட் இருக்கு அப்படின்னா கான்டினென்ட்ல கிரஸ்டோட எக்ஸ்டென்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா it will be 35 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், ரைட்? இது வந்து பிளைன் ரீஜியன்ல. இதே இது இங்க ஒரு மவுண்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இந்த கிரஸ்டோட எக்ஸ்டென்ட் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா it will be up to 70 கிலோமீட்டர், ரைட்? This is regarding crust. crustல மொத்தம் 2 டைப் இருக்கும். ஒன்னு வந்து கான்டினென்டல் crust, இன்னொன்று வந்து ஓஷியானிக் crust. கிரஸ்ட்ங்கிறது அப்பர் லேயர்னு சொல்லியாச்சு. கிரஸ்ட்ல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து கான்டினென்டல் கிரஸ்ட், இன்னொன்று வந்து ஓஷியானிக் கிரஸ்ட். கான்டினென்டல் கிரஸ்ட் வந்து இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஓஷன் இல்லாத கான்டினென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரஸ்ட் தான் வந்து கான்டினென்டல் கிரஸ்ட். ஓஷன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியது ஓஷியானிக் கிரஸ்ட். இப்போ கான்டினென்டல் கிரஸ்ட்ல இந்த கிரஸ்டோட எக்ஸ்டென்ட் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா இது பிளைன் ரீஜியன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 35 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கான்டினென்டல் கிரஸ்ட் இருக்கும் கீழே, ரைட்? எர்த் லேயர்ல இருந்து கீழே வரைக்கும். இதே இங்க ஒரு மவுண்டைன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிரஸ்ட் எவ்வளவு லென்த்துக்கு இருக்கும் அப்படின்னா it will be 70 கிலோமீட்டர் லென்த் வரைக்கும் இருக்கும், ரைட்? This is regarding continental crust. Next வந்து இந்த ஓஷியானிக் crust இருக்கு இல்லையா, ஓஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த crust ஆனது எவ்வளவு தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா it's up to 8 kilometer to 10 kilometer, right? Average வந்து 8 kilometer தான். And this is what we have seen, right? The outer superficial layer extends down to 30 to 40 kilometer beneath the continents, right? Exactly சொல்லணும்னா plains வந்து 35, mountain regions 70, and it is about 10 kilometer beneath the sea floor in the oceanic regions. அதுதான் நம்ம வந்து oceanic crust ன்னு சொல்றோம், right? And there are two distinct types of crustal materials. ஒன்னு வந்து continents கீழ இருக்கிறது, இன்னொன்னு வந்து ocean floors-ல கீழ இருக்கிறது, right? Now we are going to discuss about the difference between this continental crust and oceanic crust. crustல இது வரைக்கும் எது doubts இருக்கா? No ma'am. No ma'am. Okay. No ma'am. Okay. Like, are you taking running notes? If not, okay. இதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. Where should I write? PDF கொடுத்துருவீங்களா மேம்? PDF கொடுத்துருவேன். இப்போ சொல்ல போறது வந்து PDFல இல்லை. Just note it down. Continental crust, இன்னொன்று வந்து oceanic crust, right? இதுல நம்ம இதோட ரெண்டோட டிஃபரன்ஷியேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிகார்டிங் வாட் இஸ் மேட் அப் ஆஃப், ரைட்? கான்டினென்டல் கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாமே வந்து கிரானைட் ராக்ஸ். ஓஷியானிக் கிரஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பசால்டிக் ராக், ரைட்? இந்த கிரானைட் ராக்ஸ் எல்லாமே என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா it will be in light in color, right? Basaltic rock வந்து it will be in dark in color, right? This is regarding what it is made up of, right? This is continental crust and oceanic crust. Continental crustல இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து கிரானைட் ராக்ஸ் அண்ட் ரொம்ப லைட் கலர்ல இருக்கும். அது பசால்டிக் ராக் வந்து இது கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும், ரைட்? நவ் இந்த கிரானைட் ராக் இருக்கு இல்லையா, இதுல என்னெல்லாம் வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் சிலிகான், அலுமினியம், and next one is oxygen.
இது வந்து கான்டினென்டல் கிரஸ்ட். பசால்டிக் ராக் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறது சிலிகான், ஆக்சிஜன் அண்ட் மெக்னீசியம். இதுதான் வந்து புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சியால் அண்ட் சைமான் இருக்கும், ரைட்? திஸ் இஸ் த டூ திங்ஸ். இட் இஸ் கிளியர். கான்டினென்டல்ல இருக்கிறது வந்து கிரானைட் ராக்ஸ், இது வந்து ரொம்ப லைட் கலர்ல இருக்கும். ஒஷானிக் கிரஸ்ட்ல இருக்கிறது வந்து பசால்டிக் ராக்ஸ், டார்க் கலர்ல இருக்கும். இதோட காம்பனன்ட்ஸ் வந்து கான்டினென்டல் கிரஸ்ட்ல இருக்கிறது சியால், தட் இஸ் சிலிகான், அலுமினியம் பிளஸ் ஆக்சிஜன். அண்ட் ஓஷானிக் கிரஸ்ட்ல இருக்கிறது வந்து இட் இஸ் சிலிகான், சீமா, தட் இஸ் சிலிகான், ஆக்சிஜன் அண்ட் மெக்னீசியம், ரைட்? எரேஸ் பண்ணிடலாமா? ஒரு லெட் மீ ரைட் ஹியர். செகண்ட் பாயிண்ட் வந்து இதோட திக்னஸ். கான்டினென்டல் கிரஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி குவைட் திக்கர், ரைட்? இப்பதான் பார்த்தோம்ல பிளைன்ஸ்ல எவ்வளவு இருந்தது, அதோட எக்ஸ்டென்ட் 35. மவுண்டன்ஸ்ல 70. 70, ரைட்? இதே இது ஓஷானிக் கிரஸ்ட் வந்து எவ்வளவு இருந்துச்சு? 10 10 to 8 kilometer. Mostly that is 5 to 10 or maximum வந்து 10, average வந்து 8 to 5 அந்த ரேஞ்ச்ல இருக்கும், right? This is thickness. We have completed two things and next one is age. இந்த continental crust வந்து இது கொஞ்சம் வயசானது, right? It is older and oceanic crust வந்து it's quite younger than this continental crust. This is third point and fourth one is buoyancy சொல்றாங்க, right? buoyancyங்கிறது வந்து மிதக்கும் தன்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? கான்டினென்டல் கிரஸ்ட்க்கு வந்து கிரேட்டஸ்ட் பயான்சி, அதே மாதிரி ஓஷானிக் வந்து இட் இஸ் லெஸ் பயான்சி. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வில் பி ரீசைக்ளிங், ரைட்? சம்மன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லியிருந்தாங்கல்ல, இன்டைரக்ட் சோர்சஸ் படிக்கும்போது ஓஷானிக் கிரஸ்ட்ல வந்து உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கீழே சப்டியூ ஆகி புது கிரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்ட், பட் இட் இஸ் பார்ஷியலி கரெக்ட், ரைட்? I have cleared. Should I repeat any point? Sixth one வந்து recycling, right? Recycling of the crust ன்னு பார்க்கும்போது continental crustல அது absent ஆயிருக்கும், right? இதே oceanic crustல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு தியரி படிப்போம், அது பேர் வந்து sea floor spreading. sea floor spreading theory. இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் ஆர் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. மலையில கடல் கடியில இருக்கக்கூடிய வல்கனோஸ் எரப்ட் ஆகி அங்கிருந்து வரக்கூடிய லாவாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி சைட்ல டெவலப் ஆகி சைட்ல டெபாசிட் ஆகி இந்த இடத்துல ரிட்ஜஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், லேண்ட் ஃபார்ம்ஸ். இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சைட்ல மூவ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? இதனாலதான் வந்து அந்த ரெண்டு கான்டினென்ட் இது பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு லேண்ட் ஃபார்ம்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் அவே, ரைட்? திஸ் இஸ் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ். உங்களுக்கு இது இப்போ புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஓஷானிக் கிரஸ்ட்ல வந்து புது கிரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுங்கிறது தெரிஞ்சா மட்டும் போதும், ரைட்? அண்ட் அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லைக் வல்கனோஸ் இருக்கும் கடல் கடியில, அதுல இருந்து வரக்கூடிய லாவா வந்து அது சாலிடிஃபை ஆகி அந்த இடத்துல ரிட்ஜஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு நாள் 2 நாளா நடக்கிறது இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு சைடும் அந்த ரிட்ஜஸ்ல இருந்து ரெண்டு சைடும் வந்து இட் வில் பி ஃபார்மிங். அண்ட் இது வந்து கடல் கடியில இருக்கக்கூடிய வல்கனோஸ், செயின் ஆஃப் வல்கனோஸ். இது வந்து ஓஷன் மேல இருக்கு, ரைட்? இப்போ இந்த வல்கனோஸ்ல இருந்து எரப்ட் ஆகக்கூடிய லாவா என்ன ஆகும் அப்படின்னா இங்க சைட்ல வந்து டெபாசிட் ஆகும், கூல் டவுன் ஆகி டெபாசிட் ஆகும், ரைட்? ரெண்டு சைடும். இது திருப்பி இப்படி எரப்ட் ஆகி வெளியே வர வர என்ன ஆகும் அப்படின்னா புதுசா ஃபார்ம் ஆகிற அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து மூவ் பண்ணும், ரைட்? ரெண்டு சைடும். ஸோ இந்த மாதிரி புது லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் புது கிரஸ்ட் வந்து நெட்ல ஃபார்ம் ஆகும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ரீசைக்ளிங் ஆஃப் தி கிரஸ்டல் ரீஜியன், ரைட்? அந்த பிளேட்ஸ் வந்து இட் வில் பி ரீசைக்ளிங். திஸ் இஸ் 6th பாயிண்ட். அண்ட் 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா கான்டினென்டல் கிரஸ்ட் வந்து இட் வில் பி அசிடிக் இன் நேச்சர் and oceanic crust வந்து it is basic in nature, right? These are the differences. இதோட continental crust and oceanic crust ஓட differences முடிஞ்சது. Is there any doubt in this or should I repeat any points? Ma'am, age மட்டும் repeat பண்றீங்களா ma'am? Continental வந்து ரொம்ப வயசானதுப்பா.
that is older than the oceanic crust. அதே இது oceanic crust வந்து கொஞ்சம் younger, இதோட கம்பேர் பண்ணும்போது much younger. Shall we continue? Yes, ma'am. Thank you. Yeah, thank you. The materials of the continental crust tend to be less dense and lighter in color, and it is thicker and considerably older than that of the oceanic crust. Is that we பார்ப்போம், right? And next is okay. But the comparison of the two reveals that oceanic crust has somewhat more iron, magnesium and calcium, right? Whereas the continental crust இதுல வந்து ரொம்ப லெஸ்ஸா தான் வந்து அலுமினியம், பொட்டாசியம், சோடியம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு oceanic crust விட. Oceanic crust it is higher, that is iron, magnesium and calcium. இதே continental crust பார்க்கும்போது it has higher amount of aluminum, potassium and calcium, sodium, right? These are some of the minerals present in this crust, right? Oceanic crust என்னெல்லாம் இருக்கு? Apart from this silicon, oxygen and those mentioned things, இதை தாண்டி oceanic crust இருக்கக்கூடியது வந்து it is iron and magnesium and calcium. Next, continental crust பொறுத்த வரைக்கும் it is aluminum, potassium and sodium, right? Now, at the base of this crust there is a dense layer, the boundary between the crust and the mantle, right? இந்த discontinuity பேர் தான் என்ன அப்படின்னா it is called as the mohorovisic discontinuity or moho discontinuity, right? And what is this அப்படின்னா I have mentioned some discontinuity, right? ஒவ்வொரு லேயருக்கும் இடையில இருக்கக்கூடிய பவுண்டரிஸை வந்து ஒரு சில ஜியோகிராஃபர்ஸோட நேம் வச்சு we have classified those boundaries. அப்படி ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்க்குற பவுண்டரி தான் வந்து இந்த moho discontinuity, right? It is between the crust and mantle, right? crustக்கும் mantle-க்கும் இடையில இருக்கக்கூடிய பவுண்டரி தான் வந்து in the mohorovisic discontinuity, right? And next is this is the density of this comparing the crust types, right? இது வந்து ocean water, இது வந்து oceanic crust இங்க இருக்கிறது, right? இதோட density எவ்வளவு இருக்கு அப்படின்னா it is 2.9 gram per centimeter cube. And அதே மாதிரி continental crustல வந்து it is up to 2.7, right? இது வந்து அங்க இருக்கக்கூடிய டென்சிட்டியோட டிஃபரன்ஸ். மவுண்டன் ரீஜன்ஸ்ல இது வந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இங்க oceanic crustல பார்க்கும்போது it is up to 7 to 10 kilometer, right? Average will be 8 kind. And இதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து mantle rocks, right? We have seen in the indirect sources, நம்ம உள்ள போக இன்டீரியர் போக நமக்கு டென்சிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்துருந்தோம் இல்லை? ஸோ கான்டினென்டல் crustல வந்து இதோட டென்சிட்டி 2.7, அண்ட் கான்டினென்டல் crustை விட கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் வந்து oceanic crust, it is 2.9. அண்ட் அதுக்கும் கீழே இருக்கிறது mantle rocks, இதோட டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னா it is up to 3.3, right? Can you see the difference? Like density இவ்வளோ போக it will be increasing, right? And next one is that in the continental crust to continental ocean crust இருக்கு இல்லையா, oceanic crust, இது வந்து இந்த மாதிரி முடிகிற இடத்துல தான் வந்து we'll be having continental shelf. இந்த இடத்துல நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. continental shelf, continental slope, shallow water, அந்த மாதிரி நிறைய இருக்கு. just learn this shelf only here, right? crust முடிஞ்சு அந்த continental crust முடிஞ்சு oceanic crust ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏரியா தான் வந்து continental shelf, right? and இந்த shelf முடிஞ்சு அங்கே ஒரு இப்படி போயிட்டு இருக்கிறது ஒரு ஸ்லோப் வந்து வரும். அந்த ஸ்லோப் தான் வந்து we'll be calling it as continental slope. We'll be learning this later, right? And next is mantle. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல moho discontinuity, அது வந்து crustக்கும் mantle-க்கும் இருக்கக்கூடிய பவுண்டரி. இதே வந்து mantle-க்கும் கோருக்கு இருக்கக்கூடிய பவுண்டரி பேர் வந்து it is Gutenberg discontinuity, right? And let's continue with this mantle. It is extending from the moho, that is அந்த பவுண்டரியில இருந்து 2800 kilometer வரைக்கும் what we are having அப்படின்னா it is mantle, and it is a solid layer, right? It is divided into upper mantle from moho, upper mantle இருந்து அந்த moho discontinuity ல இருந்து
400 கிலோமீட்டர் வரைக்கும் will be having this upper mantle. இந்த upper mantle-ஓட upper layer தான் வந்து asthenosphere, right? And next is intermediate mantle. It is from 400 to 1000 kilometer. And next is lower mantle. It is from 1000 to 2890 kilometer depth வரைக்கும் நமக்கு mantle இருக்கு, right? Let's crust. இந்த இடத்துல நமக்கு இந்த மோகோ டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. இது நம்ம வந்து அப்பர் மேண்டில்னு சொல்றோம், ரைட்? இங்க இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் will be having this upper mantle. அதுக்கப்புறம் இந்த 400 கிலோமீட்டர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் will be having this intermediate mantle, right? Intermediate mantle. And இந்த 400 to 1000 தாண்டி 1000ல இருந்து 2890 கிலோமீட்டர் வரைக்கும் will be having this lower mantle. This is the classification, right? And at the base of this mantle, இந்த மேண்டலுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி இருக்கும். அது வந்து கோருக்கும் மேண்டலுக்குமான பவுண்டரி. அது பேர் தான் அந்த கட் அண்ட் ஒர்க் டிஸ்கண்டினியூட்டி, ரைட்? And I need to tell something in this cut and work discontinuity. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா S waves வந்து டிஸப்பியர் ஆயிடும். இந்த கட் அண்ட் ஒர்க் டிஸ்கண்டினியூட்டியில் earthquake waves வந்து ஆரிஜினேட் ஆகும் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லைக் S waves வந்து இந்த இடத்துல டிஸப்பியர் ஆயிடும். வாட் இட் மென்ஷன்ஸ் அப்படின்னா we know that inner core வந்து சாலிட்னு பார்த்துருந்தோம். And outer core வந்து it will be quite liquid, right? லிக்விட் ஃபேஸில் இருக்கிறதுனால S waves வந்து லிக்விட் மீடியமில் ட்ராவல் ஆகாது இல்லையா? ஸோ S waves வந்து இந்த இடத்துல டிஸப்பியர் ஆகிடும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் and this mantle is in basic in nature, right? The nature of this mantle is basic in nature. This is all the details regarding this mantle. Next is core. கோர்ல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து அவுட்டர் பார்ட், இன்னொன்று வந்து இன்னர் பார்ட். இதுல அந்த அவுட்டர் கோர் வந்து இட் இஸ் லிக்விட் இன் நேச்சர் அண்ட் த இன்னர் கோர் இட் இஸ் சாலிட், ரைட்? இன்னர் கோரோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கும்போது இட் இஸ் 5150 to 6370 கிலோமீட்டர், ரைட்? வி ஹவ் ரீச் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி எர்த். அங்கிருந்து நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணோம். இட் இஸ் 6370 கிலோமீட்டர். அண்ட் இது வந்து ரொம்ப சாலிடா இருக்கும். இங்க வந்து இட் இஸ் கம்போஸ்ட் மேக்ஸிமம் லார்ஜ்லி ஆஃப் நிக்கல் அண்ட் அயன், ரைட்? And between the inner and outer core lies the layman discontinuity, right? There is another discontinuity. It is called as the layman discontinuity. And that's it. This is regarding core. There is a process called the convection. We'll be discussing those convection current and all. இதுல தான் டவுட் இருக்கா? crust, mantle, core இது மூணுல No, ma'am. Okay. Let's continue with this discontinuities. Okay. First is Conrad discontinuity, right? Outer and inner crust-க்கு இடையில இருக்கக்கூடிய discontinuity பேர் தான் வந்து the Conrad discontinuity இந்த இருக்கு, right? This is Conrad discontinuity. Next is Moho discontinuity or Mohorovic discontinuity. It is between the crust and mantle, right? Crust-க்கும் mantle-க்கும் இடையில இருக்கிறது தான் வந்து இந்த Moho discontinuity. Next is Repeat discontinuity. இது வந்து outer and inner mantle-க்கும் இடையில இருக்கக்கூடிய discontinuity பேர் தான் இந்த repeating discontinuity. And இந்த இடத்துல அந்த waves-லாம் travel ஆகும்ல, seismic waves, அது வந்து ரொம்ப low velocities-ல வந்து இந்த இடத்துல travel ஆகும். இந்த ஏரியா ரீச் ஆனதுக்கு அப்புறம் it will be traveling quite slow in speed, right? Next is Gutenberg discontinuity. It is between the mantle and the core. And இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா S waves வந்து disappear ஆகும். And next is layman discontinuity. It is between the outer and the inner core, right? Outer core-க்கும் inner core-க்கும் இடையில இருக்கக்கூடியது தான் layman discontinuity. This is all regarding this discontinuity, and we are having one more slide regarding this. Now, Conrad discontinuity is between upper and lower crust. நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து crust. இந்த இடத்துல இதுதான் வந்து it is Conrad discontinuity. and Moho discontinuity வந்து crust-க்கும் upper mantle-க்கும் இருக்கக்கூடிய difference, right? அந்த இடத்துல இருக்கக்கூடிய discontinuity இல்லை அந்த boundary. And lithosphere-ங்கிற ஒரு region இருக்கு. It consists of crust and upper mantle, uppermost part of the mantle. இதுதான் வந்து லித்தோஸ்பியர் நம்ம சொல்றோம். இதுக்கு மேல இருக்கிறது வந்து அட்மாஸ்பியர்.
and that's it. Now this repeated discontinuity, it is between the upper and lower mantle, right? Upper mantle ko lower mantle ko edela irukradha vandu repeated discontinuity. Next is Gutenberg discontinuity, next Lehman discontinuity, right? This is next is this is a person who has classified 3 zones, right? Susandravar varudhu, he has this 1 minute, yes. This person identified the interior of the earth as 3 zones. First is Sial, right? Sial enga paathoma? Silica, iron, Silica plus aluminium. Aluminium, silica, aluminium. Continental crust. Continental. Okay, இது வந்து it is completely made up of granites, right? நம்ம பார்த்தோம் இல்லையா, continental crust வந்து it is made up of granites, and this layer is dominated by silica and aluminum. அதனால தான் Sial. Si plus Al, right? That is Sial. And the average density of this layer is 2.9, whereas its thickness ranges between 50 to 300 km, right? இது வந்து continental crustக்கு கீழ இருக்கக்கூடிய region, அந்த layer தான் நம்ம வந்து அந்த அதை வந்து நம்ம Sial region சொல்லி சொல்றோம், right? And this is Sial. Next we will be seeing about Sima. Yes. இது வந்து Sialic லேயருக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர், ரைட்? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பசால்ட், அண்ட் இங்க இருந்தா வந்து நமக்கு மேக்மாலாம் வர ஆரம்பிக்கும். இந்த வல்கனிக் எரப்ஷன்ஸ் அப்போ நமக்கு வரக்கூடிய லாவாஸ் எல்லாம் இங்க இருந்தா வரும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சிலிகா பிளஸ் மெக்னீசியம் இஸ் what is Sima, and these are the dominant constituents of this layer, and the average density is between 2.9 to 4.7. இதோட thickness வந்து it is from 1000 km to 1000 km. And next is Nifi. இது எங்க இருக்கும் அப்படின்னா Sima லேயருக்கும் கீழே இருக்கிறது, right? Majorly it is composed of nickel and ferrium, right? And as this layer is made of heavy metals which are responsible for very high density, that is 5.1 to 13 of this layer. 13 வந்து core density வந்து it is average about 13, and this is regarding Sial, Sima and Nifi regions, right? And the next one is this is lithosphere. Okay, just வந்து 0 to 50 km thicknessல இருக்கும், and இப்போ நம்ம எர்த் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்? இதுக்கு இடையில இருக்கக்கூடியது இந்த ஒரு ஆஸ்தனோஸ்பியர், ரைட்? லித்தோஸ்பியர்ங்கிறது வந்து crust to uppermost solid mantle, இந்த ரெண்டு ரீஜன் சேர்ந்து தான் வந்து லித்தோஸ்பியர், ரைட்? மேக்ஸிமம் இட் இஸ் அப் டு 0 to 400 km. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மேண்டல். இது ஃபுல்லுமே மேண்டல், இங்க இருந்து இங்க வரைக்கும், ரைட்? சாரி, லிக்விட் கோர், சாலிட் கோர், இங்க வரைக்கும் தான் மேண்டல். இதுக்கப்புறம் இருக்கிறது கோர். இது வந்து அவுட்டர் கோர், இது வந்து இன்னர் கோர், right? And up to this is mantle, and mantle oda upper region irukkuறது asthenosphere. It is the weaker region, and it is comprised of solid, semi solid state la irukum. இதுக்கு மேல தான் வந்து எர்த்தோட டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. And next one is that yes, இந்த asthenosphere தான் வந்து 400 km வரைக்கும் இருக்கும், right? lithosphere oda exact distance வந்து I will be telling in the next class. And this asthenosphere is denser than the crust. And that's all about this Earth's interior. Next is formation of continents, right? இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணது யூனிவர்ஸ் பத்தி பார்த்திருக்கோம், and அதுல உள்ள தியரிஸ் வந்து we have discussed, Big Bang theory, steady state theory, and planets பத்தி we have seen, and space ல இருக்கக்கூடிய celestial bodies ஒன்னொன்னு பத்தி பார்த்தோம், Kuiper belt, Oort cloud, and so on. And we have, in today's class we have seen about this interior of Earth, right? Up to this, should I repeat any topic or do you have any doubts? மேம் இந்த நியூமெரிக்ஸ்லாம் அக்யூரேட்டா இருக்கணுமா மேம், இல்ல அப்ராக்ஸா இருந்தா ஓகேவா? அப்ராக்ஸா இருந்தா ஓகே தான், ஓகே தான். சி, உங்களுக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சா கூட ஓகே தான். மெயின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கும் போது நம்ம லைக் ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் எழுதுனா நம்ம ஆன்சர் கொஞ்சம் என்ரிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் மட்டும் யூ நீட் டு நோட். அது ஈவென்ச்சுவலாக தான் உங்களுக்கு தெரிய வரும். லைக் ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்ஸ் வில் பி இன்கல்கேட்டிங் சம் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ், அப்போ நமக்கு வந்து புரிய வரும் லைக் எதெல்லாம் ஹைலைட் பண்ணால் இட் வில் பி பெட்டர் அப்படின்னு.
இப்போதைக்கு தெரிய வேண்டாம். பட் ஆனா ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் 2% to 3% தான். லைக் அக்யூரேட் நம்பர்ஸ் எல்லாம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது நம்ம எழுத போற ஆன்சரு. ஸோ நம்ம இதெல்லாம் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கலாம். ஃபுல்லா ஃபேக்ட்ஸாவும் கொடுக்க முடியாது. ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் எழுதி தான் ஆகணும். இந்த கிளாஸ்ல மேஜரா இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டென்சிட்டி இருக்குல்ல, கோரோட டென்சிட்டி, கிரஸ்டோட டென்சிட்டி, அப்புறம் கான்டினென்ட்டோட லென்த், கான்டினென்டல் கிரஸ்ட், ஓஷனிக் கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அது மட்டும் பார்த்தா போதும். மீதியெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். அந்த ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அதெல்லாம் வேற எதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இப்போதைக்கு. ஓகே மேம். ஓகே, எனி அதர் டவுட்? ஓகே, ஆஃப்டர் வாட்சிங் திஸ் கிளாஸ் எப்போவுமே எந்த கிளாஸ் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஸ்பெண்ட் சம் 20 to 15 minutes ஆஃப்டர் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸோட மெட்டீரியல் உங்களுக்கு கைக்கு வந்துருச்சு, இந்த பிடிஎஃப் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ இட். அண்ட் நீங்கள் எடுத்த ரன்னிங் நோட்ஸை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி திருப்பி பார்த்துருங்க அந்த அன்னைக்கே, இல்லை ஒரு 10 hours ரைட்? இல்லை அப்படின்னா அது மறந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 hours உட்காந்து கிளாஸ் கவனிச்சதே வந்து தேவையில்லாத ஒன்றா போயிடும், ரைட்? ஸோ நீங்கள் அன்னைக்கு பார்க்குறது படிக்கிறத ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி இன் யுவர் மெமரி ஃபார் quite long time. And do you have any doubt apart from this geography, like current affairs, இல்லை அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட், இல்லை 25ல அப்பியர் ஆக போகிறேன், இன்னும் நான் இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ் டாபிக். ஐ couldn't dump so much information in this class. So do you have any other difficulties or இதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் you can ask me. எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிகமான இது கொடுக்கணும், இது எது கம்மியான மார்க்குங்கிறத வந்து மார்க் அடிப்படையில் நம்ம படிக்கிறதா மேம், இல்லை நம்ம வந்து எலாபரேட் பண்ண மெயின்ஸை வந்து மனசில் வச்சு படிக்கிறதா? இனிஷியலாக வந்து ஜான்வரி வரைக்கும் நம்ம ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரெண்டையும் சேர்த்து படிக்கிறது நல்லது. ஜான்வரி பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக படிச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இன்னையிலேருந்தே நான் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இடையில ஒரு 80 நாள் தான் இருக்கும். அதில் நம்ம போய் மெயின்ஸை படிக்கலாம் முடியாது. ஃப்ரீ ஹேண்டாக நம்ம வந்து மெயின்ஸ்க்கு சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணாதான் ஒரு அட்டெம்ப்டில் வந்து கோ த்ரூ பண்ண முடியும், போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். மார்க்லாம் வந்து மார்க் ஓரியன்டாக படிக்கிறது கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் மார்க் பேசிஸில் படிக்க முடியும். பிகாஸ் இப்போ வந்து லெட்ஸ் சே பாலிட்டி வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டு போறீங்க, ஹிஸ்ட்ரி வந்து மாடர்ன் இந்தியா மட்டும் ஒமிட் பண்ணிடுறீங்க. பிகாஸ் லைக் இது நான் ஸ்டடியாக இருக்கேன் அதனால நான் இதை ஒமிட் பண்ணிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் போய் நிற்கும் போது பாலிட்டியில் கொஞ்சம் கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணி கேட்கும்போது நம்மளால அதை ஆன்சர் பண்ண முடியாது. இதே மாடர்ன் இந்தியாவில் அது அங்கே வந்து 5 questions இருக்குது அப்படின்னா 5 questions ரொம்ப சிம்பிளராக கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எல்லாருமே அட்டென்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், எல்லாருமே கரெக்டாக பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். அங்கே போய் நம்ம தப்பு பண்ணிட்டு வருவோம். புரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ நம்ம சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு செலக்டட் பீப்புள்ங்கிறது வந்து கம்மியாயிரும். ப்ரிலிம்ஸ் நம்ம பாஸ் ஆகுறது கொஞ்சம் ரிஸ்கில் வந்து நின்றுடும். ஸோ இனிஷியலாக படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாதிரி நீங்கள் சைமல்டேனியஸாக கவர் பண்ணாதான் ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஜான்வரிக்கு அப்புறம் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் குவைட் அட்வைசபிள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கப்பட்ட புக்காக எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஃபைன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் சேர்த்து தான் படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சு தான் இருக்கும். லாஸ்ட் இயர் 4 சப்ஜெக்ட் மட்டும் தான் மேம் கவர் பண்ணேன். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து ஜியோகிராஃபி. இந்த 4 தான் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு பேப்பர் 1 கிளியர் பண்ணேன், பேப்பர் 2 எனக்கு வந்து எலிஜிபிள் வரல மேம். ஓகே, எல்லா டைமும் அந்த மாதிரி பேப்பர் இருக்கு நம்ம சொல்ல முடியாது. பேப்பர் 2 எதனால கிளியர் ஆகல? டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டா இல்ல மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே எனக்கு ஸ்ட்ரென்த். எனக்கு வந்து அந்த காம்ப்ரிஹென்சிவ் இங்கிலீஷ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஓகே, அதனால சொல்லுங்க. அதனால நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரென்த்லயே நம்ம வந்து அந்த 40% கொஸ்டின்ஸ்லயே நான் மைண்ட் செட் இருந்ததுனால எனக்கு செகண்ட் பேப்பர் வந்து எனக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க படிச்சுட்டு போன சப்ஜெக்ட்ல இருந்து இந்த வாட்டி கொஸ்டின் வந்ததுனால GS1 கிளியர் ஆயிடுச்சு. தட்ஸ் குட். பட் சில டைம்ல நமக்கு அதை நம்பி மட்டுமே போயிட முடியாது, ரைட்? பிகாஸ் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ப்பா. லைக் while seeing that I have cleared CSET last time, I couldn't clear GS1. Thanks. ஸோ திஸ் இஸ் த திங். லைக் எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்பி எக்ஸாம்ல போகலாம்.
பட் திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு போகிறது. அட்லீஸ்ட் அதை பற்றி என்னென்னா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் பெட்டர் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு. சிசார்ல வந்து காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் எந்த மீடியமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட் ஒரு போர்ஷன் தான். இப்போதுலேருந்தே வேணா கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்க. அதர் ஆஸ்பிரன்ஸ் லைக் சண்டே இல்லை டெய்லி ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரி இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. லைக் பழக்கப்படுத்திட்டோம். லைக் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணி ஒரு சில அந்த கீவேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங், இந்த கீவேர்ட்னா நம்ம எதை பார்க்கணும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸி காம்ப்ரிஹென்ஷன். ஸோ வில் பி டிஸ்கசிங் அபவுட் தோஸ் இன் அவர் சிசெட் கிளாஸஸ். Any doubts? Apart from geography. Okay, let's take attendance. Abhikumar? Yes, ma'am. Did you out? No, ma'am. Okay, thank you. Money? Did you out? Okay. Ashavardhan? எஸ் மேம். டவுட் எதுவும் இருக்கா? மேம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் கேட்குறேன் மேம். ஓகே. கிளான்ஸ் பார்த்தா ஆகாது, படிக்கணும். ஷுவர் மேம். கிளான்ஸ் தான் சொன்னீங்க, படிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கனிமொழி. மேம் இது டவுட் இருக்கா? மேம் நான் ஒரு டைம் படிச்சுட்டு அப்புறம் நான் அதுக்கு தான் டாக்டர் கால் பண்ணேன். ஓகே. நேற்று இது படிச்சிங்களா? நேற்று வந்து 11th மட்டும்தான் மேம் படிக்க முடிஞ்சிச்சு. 6th to 5th ஸ்டாண்டர்ட் படிக்க முடியல. பட் ஆனால் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் மேம். ஓகே. இன்னைக்கு முடிச்சிடுவேன். ஓகே. 6th உங்களுக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் கூட 11th மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே. ஃபர்ஸ்ட் ரீட்லயே வந்து எல்லாமே தரவாயிரும்னு சொல்லிக்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரீடாவது விடுங்க, அப்பதான் அங்க என்ன இருக்குன்னு அது தெரிய வரும். ரைட்? ஓகே. ஓகே. ஓகேடா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இஸ் கார்த்திகா. கார்த்திகா. ஓகே. கிருத்திகா. No doubts, ma'am. ஓகே. இது படிச்சீங்களா? No, ma'am. NCERT exam on start பண்ணேன். ஓகே. வேற ஏதாவது படிச்சீங்களா நேற்று? ஒரு ரீகால் பண்ணேன் மேம். நேற்று கொடுத்த நோட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணேன். ஓகே. எல்லாமே ஓகேவா தான் மேம் இருந்துச்சு. டவுட்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் மேம். ஓகே. இன்னைக்கு படிச்சிருக்கேன். இல்லைன்னா கஷ்டமாயிடும். எதுவுமே புரியாது. ஒரு 2 days எடுத்து பார்த்தா கூட எதுவுமே புரியாது. நாளைக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக தியரிஸ் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கான இன்னைக்கு போய் ரீட் பண்ணிடுங்க. ஓகேடா, தேங்க்யூ. ஷியோர் மேம். தேங்க்யூ. கிருஷ்ண பிரசாத். எஸ் மேம். இது டவுட்ஸ் இருக்கா? மேம் டவுட்ஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல மட்டும் இந்த வால்கானிக் எரப்ஷன் அண்ட் எர்த்குவேக் எல்லாமே ஃப்ரீக்வெண்டா இருக்குல்ல மேம்? ஏன் மேம்? இதுல ஃபார்மேஷன் ஆஃப் கான்டினென்ட்ஸ்ல பிளேட் டெக்டானிக்ஸ் தியரின்னு ஒன்று இருக்கா? எஸ் மேம். இது நாளைக்கு சொல்லி கொடுப்போம். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே மேம். அந்த அதுல தான் அதை பத்தி தான் அங்க பேசியிருக்காங்க. ஸோ வில் பி டிஸ்கசிங் இன் டுமாரோஸ் கிளாஸ். யா ஓகே மேம். ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? யா நோ மேம். இப்போதைக்கு எதுவும் இல்லை. அடுத்த வாரம் வருது. ஓகே, தேங்க்யூ. எஸ் மேம், தேங்க்யூ. Next is Ramya Babu. Yes, ma'am. Is it doubt இருக்கா? No, ma'am. Okay, thank you. Sabarinathan. Sabarinathan. Okay. Sri Rajalakshmi. Yes, ma'am. இது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. ஓகே. இது படிச்சீங்களா? Yes, ma'am. ஓகே. நேத்து படிச்சிருங்க. தரணி பிரியா. எஸ் மேம். நேத்து படிச்சீங்களாப்பா? இல்லைங்க மேம். ஏன் மேம்?
மேம் மொத்தமா சேர்த்து இந்த சாட்டர்டே சண்டே படிச்சிடலாம் அப்படின்ட்டு சாட்டர்டே சண்டே நான் கிளாஸ் வைக்கிறேனே மேம். மேம் கண்டிப்பா படிச்சிடுறீங்க மேம். இன்னைக்கு படிச்சிருங்க மேம், எனக்கு தெரியாது. ஓகேங்க மேம். எனக்கு ஆன்சர் எழுதி வந்திருக்கணும் நாளைக்கு காலையில 10:30க்குள்ள. ஓகேங்க மேம். ஓகேடா. தேங்க்யூ மேம். ஓகேடா. வைஷ்ணிகா கருப்பசாமி, எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா? மேம் டவுட்ஸ் இல்லைங்க மேம். ஓகே, படிச்சுங்களா நேற்று? எஸ் மேம் படிச்சுங்க. கொஸ்டின் கேட்குதா? எஸ் மேம். வேணாம், இன்னைக்கு படிச்சிருங்க. ஓகே மேம். ஓகே. கனிஷ்கா, விபின் நிறுத்தி. கனிஷ்கா மேம் டவுட்ஸ் இருக்காடா? இன்னி கிளாஸ் இல்லைங்க மேம், நேற்று இல்லைங்க மேம். ஓகே, படிச்சிங்களா நேற்று? படிச்சேங்க மேம். 11th அந்த இது தியரிஸ் மட்டும் படிக்கலைங்க மேம். 6th புக் படிச்சேங்க மேம் நேற்று. ஓகே, 11th படிச்சுட்டு இன்னைக்கு இன்டீரியர் ஆஃப் யுவர் படிங்க. சரிங்க மேம். ஓகே. Totally 13 participants, right? Yes. Okay. Let's have a glance. நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு. ஃபார்மேஷன் ஆஃப் கான்டினென்ட்ஸ், மொத்தம் இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ்லாம் என்னென்ன எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அண்ட் செகண்ட் ஒன் வில் பி பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி. இதோட ஒரு கண்டினியூஷன் தான் வந்து இந்த சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்கிற தியரி, ரைட்? இது மூணுமே வந்து கொஞ்சம் வாஸ்டான தியரி தான், ஆனால் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் எல்லாமே. அது புரிஞ்சிச்சுன்னா அந்த தியரி புரிஞ்சிடும். அண்ட் வில் பி ரன்னிங் த்ரூ தான் நினைக்கிறேன் நாளைக்கு கிளாஸ்லையும். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் நாளைக்கு இருக்கே இதுதான் அவங்க கேட்டாங்க இல்லையா ஒருத்தங்க, லைக் மேஜர் எர்த்குவேக்ஸ் வால்கனோஸ்லாம் ஏன் இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல மட்டும் இருக்கு, அதுக்கான ஆன்சர்லாம் வந்து நாளைக்கு கிளாஸ்ல கொடுத்துடலாம். அண்ட் எர்த்குவேக், நாளைக்கு எர்த்குவேக்கோட கிளாஸ் முடியும்னு நினைக்கிறேன், ரைட்? திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see tomorrow. அண்ட் இன்னைக்கான கிளாஸ்க்கான சோர்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். நீங்கள் 6th படிக்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை, 11th இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆஃப் எர்த் மட்டும் படிச்சிருங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா நேற்று சொல்லியிருந்த புக்கையும் இன்னைக்கு சேர்த்து கவர் பண்ணிடுங்க, ரைட்? வி ஷால் எண்ட் திஸ் கிளாஸ். Thank you. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.